சமீபத்தில் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் போய் பேசுகிறப்ப கவிதை புரியலை, ஜோக்கு புரியலை, அவங்கள என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் ஒரு தடவை மதுரையில் பேசிகிட்டு இருக்கப்ப, நெறிகட்டு போன நயவஞ்சகனின் நாக்குத்தானதுன்னு முடிப்பார் எம்ஜிஆர். இந்த பாட்டை பட்டுக்கோட்டை பாட்டுன்னு நான் சொல்லிட்டேன். 10,000 பேர் கூட்டம் இருப்பாங்க, ஒரு ஆள் எந்திரிச்சு அது பட்டுக்கோட்டை பாட்டு இல்லைன்ட்டார் கீழே இருந்து. எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஒரு விஷயம் எம்ஜிஆர்ட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, நான் அவர் ஆன்னு பார்த்துக்கிட்டு அப்படி போனேன்ல, ஒரு சுண்டுறார், போட்டோ எடுத்துட்டீங்களா அப்படின்னாரு. இன்னைக்கு அந்த போட்டோ சரித்திரமா நான் நினைக்கிறதுக்கு காரணம் அவருடைய அந்த ஒரு கவன ஈர்ப்பு தான். உங்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே பக்தி சொற்பொழிவு இருந்ததை அப்படியே இந்த மாதிரி ஒரு பேச்சாளர் ஆக முடியும்னு நம்பிக்கை எப்பங்க உங்களுக்கு வந்தது? எங்க பேராசிரியர் தோ பரமசிவன் அவர் தான் ஒரு முறை சொன்னாரு, நீங்க நண்பர்கள்ட்ட பேசுறப்ப நல்ல நகைச்சுவையா பேசுறீங்க, ஆனா மேடையில் பேசுறப்ப சீரியஸா இருக்கு, நீங்க ரெண்டையும் கலந்துருக்கீங்க சமூகமா அப்படின்னாரு. இப்ப கூட தமிழ் சினிமால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நகைச்சுவை பாட்டே இல்லாம போச்சு. அதாவது அதுல சீரியஸா இருக்கக்கூடாது, ஆனா பாட்டு செய்தி இருக்கணும். அத்தானு நான் தானே சட்ட பொத்தானு நீ தானே அப்படிங்கிறப்ப அத்தானும் பொத்தானும் போடு தஞ்சை ராமதாஸ் எழுதுற அந்த காலத்துல. இதுல எனக்கு வருத்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நகைச்சுவை தொடர்ந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து நாகேஷ் காலத்துல இருந்து அப்படியே படிப்படியா வளர்ந்து இப்ப இடம் வெற்றிடமா இருக்கீங்க. இல்ல எல்லாரும் கதாநாயகனா போடணும், அப்புறம் என்ன பண்றது? இப்ப நீங்க தங்கவேலு கதாநாயகன் நடிச்சிருக்காரு, ஆனா காமெடிக்கு வந்துருவாரு. சந்திரபாபு நடிச்சிருக்காரு, காமெடிக்கு வந்துருவாரு. இப்ப என்னன்னா, நான் கதாநாயகனா நான் திருப்பி காமெடி பண்ண மாட்டேன், அதுவே காமெடியா தான் இருக்கு. கவிப்பேரசு வைரமுத்து, எழுத்தாளர் சுஜாதா, உலக நாயகன் கமலஹாசன், இந்த தொடர்புகள்லாம் எப்படி அவங்களை அப்படியே விரிவடையுது? நம்முடைய பயணங்கள் ஒரு காரணம். வைரமுத்து ஒரு கூட்டத்துக்கு வர்றாரு, என்ன பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அடுத்து என்ன பண்றாரு, அவருடைய கூட்டத்துக்கு கூப்பிடுறாரு. வாங்க சிரிக்கலாம்னு ஒரு புத்தகம் படிச்சுட்டு சுஜாதா எழுதியிருந்திருக்காரு சிங்கப்பூர் இதழில். எலிவேட்டைங்கிற ஒரு இதை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இயல்பான நகைச்சுவைன்னா இப்படித்தான் இருக்கணும். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வணக்கம். கோவை நகைச்சுவை சங்கம் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து பேச்சாளர்களோட நேர்காணல் வச்சுட்ருக்கோம். இன்னைக்கு நாடறிந்த பேச்சாளர், எழுத்தாளர், பட்டிமன்ற நடுவர், சினிமா நடிகர், டிவி சீரியல் நடிகர், அது போக எப்போ தொடர் பயணம், தொடர் எழுத்து, தொடர்ந்து சமூக தேவையான சிந்திக்கிற மாற இப்போ சினிமா ஆகட்டும் எதாக இருந்தாலும் அவரோட யூடியூப் சேனலில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர். ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு தான் பேர், ஆனால் அவரோட ஷெட்யூல்லாம் பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. இன்னைக்கு நாடிருந்த நகைச்சுவை நாவலர் கு ஞானசம்பந்தன் ஐயா பேராசிரியர் இன்னைக்கு வந்திருக்காரு. நம்மளோட கேள்விகளுக்கெல்லாம் ஐயா பதில் சொல்ல போகிறாரு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம், மிக்க மகிழ்ச்சிங்க. ஓகே. அதாவது கோவை நகைச்சுவை சங்கத்தை என்னை அழைச்சி நீங்கள் பேச வச்சுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தொடங்கினதே முதல்ல அதில் தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு அந்த ஒரு நல்ல ஒரு மகிழ்வு உண்டு. உங்களுடைய அந்த ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நடத்துகின்ற கூட்டத்தை நான் விடாமல் இதில் பார்ப்பேன். சரிங்க. யூடியூப்பில் பார்ப்பேன். அதே போல் உங்களுடைய யூடியூப் இது பூரா பேட்டிகள் பார்த்துருக்கேன். அவர் பட்டிமன்ற ராஜா தொடங்கி ஐயா சுகிசிவன் தொடங்கி எல்லாரோடையும் பேட்டி எடுத்ததையும் பார்த்துருக்குறேன். ரொம்ப வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. வாங்க. ஐயா, மதுரை கிட்ட ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஊர் சோழவந்தான். அதுல இருந்து உங்க பயணம் இன்னைக்கு உலக நாடுகள்ல கிட்டத்தட்ட முக்கிய நாடுகள் எல்லாமே உங்க காலடி பட்டிருக்கு. இந்த பயணத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? இன்னும் கூட நான் போகாத நாடுகள்னு சில இருக்குது. இப்போ உதாரணமாக எனக்கு சீனாவுக்கு போகணும்னு ரொம்ப விருப்பம். ஓகேங்க. அதாவது சீனாவுக்கு சென்றேனும் கல்வி கற்றுக்கொள்ளுங்கிறது ஒரு பழமொழி. அவங்க இங்கே வந்தாங்கிறது வேறு விஷயம். யுவான் சாங் போன்றவர்கள்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்து படித்தாங்கிறது ஒன்று. சீனாவுக்கு போகணுங்கிறது ஒரு விருப்பம் உண்டு. ஓகே. அதே போல் போகாத நாடுகளில் இன்னும் சில நாடுகள், குறிப்பிட்ட நாடுகள் நான் போகல. ஓகே. நீங்கள் கேட்டபடி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த மதுரை ஒரு பெரிய நகரம். மதுரைக்கு போயிட்டு வந்தவனை பார்க்க போவோம் நாங்கள். அவன் மதுரைக்கு போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி, அதுவும் மதுரையில் போய் சினிமா பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் வீட்டுக்கு போய் உட்காந்துருந்து கூட அந்த இதை பயண அனுபவத்தை கேட்டு அவன் சொல்கிறத கேட்டுட்டு வருவோம். ரயிலில் போகிறதும் பஸ்ஸில் பயணப்படுறதும் எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே இருந்தது. 25 கிலோமீட்டர் தான். அதில் எங்கள் ஊர் பஸ்ஸு என்னன்னு கேட்டிங்கன்னா 54, 68, 29A இப்படிலாம் அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்னங்கிறத ரொம்ப நாள் கழித்து கண்டுபிடிச்சேன். என்னன்னா, அவ்வளோ இடத்துல நிற்கும்.
58 இடத்துல நிற்கும், 68 இடத்துல நிற்கும் நிச்சயம். அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அது அது அந்த அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ச- பயங்கர கூட்டத்துக்கு நடுவில் நான் பயணப்படுவேன். ரயிலில் யாருமே இல்லாமல் ஒரு பெட்டியில் ஒரு ஆளுக்கு நான் பயணப்படுவேன். ம். அப்போ இந்த மாதிரியான அந்த அந்த அனுபவங்கள் வந்து என்னன்னு கேட்டால் இன்னைக்கு அங்கே வரைக்கும் என்னை கூட்டு போயிருக்கு. அதே போல் நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த கடுமையான கூட்டமான பஸ்ஸில் நான் எப்படி பயணப்படுவேன், ஒரு கையில் அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு தோல்பி மாதிரி இது போட்டிருப்பேன். டிக்கெட் எடுத்துட்டு சின்ன 0 வாட் பல்ப் மாதிரி மேலே இருக்கும். 4 பக்கமும் கழுத்து அளவுக்கு கூட்டம் இருக்கும். அதில் எப்படியா கண்டக்டர் போயிட்டு வந்துடுவார். இப்போ நான் அந்த கூட்டத்தில் நின்றுட்டு 1 மணி நேரத்தை, வெறும் 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தை அந்த டவுன் பஸ்ஸில் நான் போகிறப்ப சமாளிக்கிறப்ப, என் கையில் பொன்னியின் செல்வனோ, வாழ்கா முதல் கங்கை வரை புத்தகமோ, அல்லது கடம்பு கிழவனுங்கிற அந்த புத்தகமோ, அமெரிக்க இவருடைய எழுத்தாளருடைய புத்தகமோ இருக்கும். இப்போ நான் இந்த கூட்டம் வந்து என்னை ஒன்றும் செய்யாது. ஏன்னா இந்த கூட்டத்தை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. நான் ம். வந்தியத்தேவனோட குதிரையோட பயணம் பண்ணிட்டு இருப்பேன், அல்லது நந்தினியினுடைய பல்லக்கோட நடந்து போயிட்டு இருப்பேன். எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதே போல தான் நான் சமீபத்தில், இல்லாட்டி நான் ஒரு 2000லேருந்து விமான பயணங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். அமெரிக்காவுக்கு போகிறப்ப நானும் என் மனைவியும் போகிறப்ப அவங்கள சில நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா அவங்கள அந்த 2 சீட்டு ஆள் இல்லைன்னா படுக்க சொல்லி படுத்துக்கலாம். தூங்கிடுவேன். போய் என்ன பண்ணுவேன், எல்லாரும் தூங்குறப்ப நான் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு 60,000 அடி உயரத்தில் அந்த விமானம் பறக்கும். அப்போ அந்த அங்கே இருக்கிற அந்த லைட் வெளிச்சத்தில் படித்தேன். அப்போ அந்த ஏர் ஹோஸ்டஸ் என்ன பண்ணாங்க, வந்து பார்த்துட்டு போனவங்க ம். காஃபி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து, ஓ. இதை குடிச்சிட்டே படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், நான் அந்த இந்த ஓடுற டவுன் பஸ்ஸில் அந்த நெருக்கடியில் பயணப்படுற போதும் எனக்கு அந்த மகிழ்ச்சி இருந்தது. இன்றைக்கி 60,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு அதே நேரத்தில் ஒரு இவங்க வந்து எனக்கு காஃபி கொடுத்து படிங்கன்னு சொல்கிற இதுவும் பார்க்குறேன். அப்போ படிப்பு நம்மை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்திருக்குங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாங்க. ம். ஐயா, ஒரு கண்டிப்பான அப்பா, ஊருக்குள்ள ஒரு நூலகம், இது 2ம் தான் உங்களோட வாழ்க்கையை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கய்யா? கட்டாயமாக கண்டிப்பான அப்பா மட்டும் இல்லை, பெரிய ஞானஸ்தர் அவர். அது ஒரு அவர்கிட்ட நான் எனக்கு ஆசிரியரும் கூட. ஓ. ஒரு நாள் வகுப்புக்கு அவர் புத்தகத்தோடு வந்து நான் பார்த்ததில்ல. ம். அது பையன் புத்தகம் இல்லாமல் வந்தால் அது ஆச்சரியம் இல்லை, அவன் ஆசிரியர். ஒன்றும் இல்லாமல் தான் வருவான். ஆனால் அவர் ஒரு நாளும் கையில் புத்தகம் எடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்து வாசிக்கிறப்ப ஏதாவது பிழை விட்டுட்டா அப்படின்னு சிங்கம் போல் திரும்புவார். அப்படி நடுங்கி போயிடுவோம். அப்படியான ஒரு ஞாபக சக்தி உள்ளவர். 4ஆம் தமிழ் சங்கம் பாண்டித்துரை தேவர் அவர்கள் உருவாக்கிய, பாலவனத்தன் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் உருவாக்கிய 4ஆம் தமிழ் சங்கத்தில் ராகவையங்கார், திருநாராயணங்கார் அவங்ககிட்ட படித்தவர். அதனால் அவருடைய அந்த அறிவு எனக்கு வந்து, நாலடியாரில் ஒரு பாட்டு சொல்லுவான், நெல் போட்டால் நெல் விளையுங்கிறது உண்மை. ம். அதுபோல் தந்தையோட அறிவு மகனுக்கு வருங்கிறது உண்மைங்கிறான். ஓஹோ. செந்நல்லால் ஆகிய செழுமுளை மற்றும் செந்நெல்லை ஆகி விளைதலால், செந்நல்லால் ஆகிய செழுமுளை மற்றும் செந்நெல்லை ஆகி விளைதலால் அண்ணல் வயல் நிறை காக்கும் வளவயல் ஊற மகனறிவு தந்தையறிவு. ஓஹோ. இது மகனறிவு தந்தையறிவுங்கிறப்ப இப்போ இன்னைக்கு உடனே நம்ம தாய்க்குளம்லாம் வெகுண்டு எழுதிடக்கூடாது. அப்படி என்றால் பெண் அடிமையான். சமணர்களை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ம். பெண்களை ஒரு நிலைக்கு மேலே அவங்க வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அவங்க காமப்பொருளுங்கிற மாதிரி அவங்க கருத்து. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பாவுடைய அந்த அறிவும், நீங்கள் சொன்ன மாதிரி நூலகம், அந்த நூலகம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதில் ஒரு மிக கண்டிப்பான ஒரு நூலகர் இருப்பார். நூலகர்னா இவர் அந்த உதவியாளர் ஒருத்தர் இருப்பார். அவர் போன உடனே சின்ன பையங்களை அவருக்கு அறவே பிடிக்காது. அவர் உள்ளே வந்தாலே கோவப்படுவார். தம்பி, பழைய புஸ்தகம் பார்த்து படிக்கணும், கிழிஞ்சு போயிடும். புது புஸ்தகம் கிழிச்சு போடுவ, பார்த்து படிக்கணும். அதனால நான் அதுவும் தர மாட்டேன், இதுவும் தர மாட்டேன்றாரு. பழைய புஸ்தகம் கொடுக்க மாட்டார், புது புஸ்தகம் கொடுக்க மாட்டார். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்காக காலையில் போய்
11 மணிக்கு வரைக்கும் இது இருக்கும். 8 மணிக்கு தொடங்குனா 11 மணி வரைக்கும். காலையில போய் அவங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன உதவிகள் செய்ய முடியுமோ, புத்தகம் எடுக்கிறது, எழுதி குடுக்கறது, தண்ணி குடிக்கிறப்ப கூட இருக்கிறது, எல்லாம் செஞ்சு குடுத்து, அவங்களுக்கு அந்த ஒரு உதவியா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம, பூட்டுறப்போ வரைக்கும் கூட இருப்பேன். சில சமயம் சைக்கிள்ல கொண்டு போய் விட்டுட்டு வருவேன். இதனால என்னன்னா, எனக்கு ஸ்பெஷலா ஒரு இது உண்டு. நான் எம்.ஏ படிச்சது முழுவதும் கூட, அங்க இருக்கிற புத்தகத்த எடுத்து 15 நாளைக்கு ஒருக்கா அங்க திருப்பி ரெனிவல் பண்ணணும். பண்ணணும். நான் போய் அத குடுத்துட்டு சீல் போட்டு போட்டு கொண்டு வருவேன். அப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து அந்த சோழவந்தான் லைப்ரரி. புத்தகம். இன்னைக்கு வரைக்கும் ம். எந்த நாட்டுக்கு போனாலும் லைப்ரரி போயிருவேன். ஓ! ஓ! இப்ப கூட சமீபத்தில லண்டன் போயிருந்தப்ப, லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த உலக புகழ்பெற்ற பழமையான லைப்ரரிக்கு போயிருந்தேன். போன உடனே முதல் வேலை எப்பயும் போல, அந்த தமிழ் நூல் எங்க இருக்கு அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தேன். அதுல பாரதியாருக்கு ஒருத்தர் ஒரு நூல் குடுத்துருக்காரு. ஓ! அதுல கையெழுத்து போட்டிருக்கு. மகாகவி பாரதிக்கு பரிசு சரி, அப்படின்னு சரி. அந்த நூல் யாரோ கொண்டு வந்து அங்க வச்சிருக்காங்க. அத நான் பார்த்தேன். பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது மாதிரி இன்னைக்கும் அங்க போனாலும் நூலகத்துக்கு போற ஒரு வழக்கம் வச்சிருக்கிறேன். அது எந்த நாடா இருந்தாலும் அத விடாம செஞ்சுகிட்டு இருப்பேன். அங்க உங்க ஊர்ல தொடங்குன அந்த புத்தக ஆமா. பரிச்சயம் இன்னைக்கு இதுவரைக்கும் இன்னைக்கு இருக்கு. இருந்துட்டு இருக்கு. எல்லா நாட்டு நூலகத்துக்கும் நான் போயிருக்கேன். ஓ! போன உடனே அவங்ககிட்ட பேசி ஒரு நூலகத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுக்கிருவேன். அது பண்ணிட்டு வருவேன். உங்க பயணத்துல அதுவும் ஒரு முக்கிய ஆமா. அம்சமா அதாவது இருக்கு. பேச்சு ஒரு நாள் இருந்தா, ஒரு நாள் பல்கலைக்கழகம், ஒரு நாள் அருங்காட்சியகம், ஒரு நாளைக்கு நூலகம், ஒரு நாளைக்கு அந்த கடல் பயணம், வே ப அல்லது வேற ஏதாவது ஒரு புதுமையான பயணம், இது மாரி வச்சுக்கிருவேன். ஓகே, ஓகே. ஐயா நீங்க இந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணும்னு அப்பாவோட தூண்டுதலோ ஏதோ இருந்ததா அங்கயா இல்ல. கல்லூரியில? அவரு வந்து என்ன டாக்டர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணாரு. அது நடக்கல. ஆ என்ன பொறுத்தமட்டில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நகைச்சுவையான ஒரு என்னுடைய எனக்கு கூட பிறந்தவங்க 4 சகோதரிகள். 3 பேர் மூத்தவங்க, ஒருத்தவங்க இளையவங்க. இல்லையா? மூத்த சகோதரியினுடைய கணவர், என்னுடைய சகோதரி இருக்காங்க. அவங்க இல்ல இப்ப. ஓ! ஆ அவரு புலவர் சேதுராமன்னு சொல்லிட்டு, ஓகே. த த திருவையாறு கல்லூரியில படிச்சவங்க. ஓ! ஆ நல்ல தமிழாசிரியர். எங்க அப்பாவுக்கு மருமகன்னு கூட சொல்ல மாட்டாங்க. மகன் தான் ஓ! சொல்லுவாங்க. அவருடைய நகைச்சுவை உணர்வு தான் எனக்கெல்லாம் அந்த காலத்தில அவர் வர்றாருனாலே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஓகே. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறதும், சொல்லிக் குடுக்குறதும், அந்த அவருடைய அச்சு போன்ற எழுத்தும், அப்பாவுக்கு கூட இருந்து உதவி பண்றதும் பார்ப்பேன். அது வந்து எனக்கு அந்த அ ப நகைச்சுவையான ஒரு இது தோற்றத்த உருவாக்கிருச்சு. ஓகே. அப்பா வந்து கடுமையான கோவக்காரர் தான். ஆனா, இவர்ட்ட பேசுறபோது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவருடைய நகைச்சுவை உணர்வு எப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்கய்யா. ஒரு தடவ நானு, மனைவி, என்னுடைய சகோதரி, அவரு எல்லாரும் பிள்ளைகள், பேரன், பேத்திகள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப இது நடந்து 2, 3 வருஷம் தான் இருக்கும். சரி, அவரு சரி. இப்ப காலமாயிட்டாரு. ஓகே. அப்ப பேசிட்டு இருக்கப்ப, நான் அவர்ட்ட சொன்னேன், மாமா எனக்கு எங்க மாமனார் வீட்ல ஒண்ணும் சரியா செய்யல. சீரெல்லாம் ம். கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு. சரி, சரி. கல்யாணம் இது எங்க மாமனார் வீட்ல சீரெல்லாம் சரியா சரி, செய்யல சரி. அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே ஆமா மாப்பிள்ளை என் மாமனார் வீட்லயும் அப்படித்தான் அப்படின்னாரு. அதான் அப்பதான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது. அ எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்த அண்ணன் தம்பிகிட்ட தான் பேசணுமே தவிர, மாமன் மச்சான்ட்ட பேசக்கூடாது. சொல்லக்கூடாது. அவர் கரெக்ட்டா அடிச்சாரு. எங்க மாமனார் வீட்லயும் அந்த மாதிரி தான் அப்படித்தான் அப்படின்னாரு. இருக்கு. ம். ஐயா நீங்க 3 வயசுலயே, 4 வயசுலயே அப்பாவோட அருகில் இருக்க கோவிலுக்கெல்லாம் போயி, திருப்பாவை, திருவெம்பாவை அப்படியெல்லாம் சொல்லி, அங்குசாமிங்கிற பேரு ஞானசம்பந்தன் ஆனதெல்லாம் நாங்க நெறைய பேட்டிகள கேட்டுருக்கோம். பட் உங்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே பக்தி சொற்பொழிவு இருந்தத, அப்படியே இந்த மாரி ஒரு பேச்சாளர் ஆக முடியும்னு நம்பிக்கை ம். எப்பங்கய்யா உங்களுக்கு வந்தது? இல்ல அப்படிலாம் இல்ல. நான் பேச்சாளர் ஆவேன்னு அது கிடையாது. என்னுடைய முதல் பேச்சு மகா தோல்வி. அது பள்ளிக்கூடத்துல நாளைக்கு பேசணும்ட்டாங்க. ம். அதுல நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். மேடையில அந்த ஒரு பெஞ்சில ஏத்தி விட்டு என்னைய உங்களுடைய பேச வந்திருக்கிறேன் நான்னு சொல்லி என் பேர் மறந்து போய் ரொம்ப நேரம் திண்டாடி இதாகி கண்ணீர் மல்கி அப்புறம் வீட்டுக்கு வந்து அழுது யாரு கூடயும் பேசாமல் தெரிஞ்சு இனிமேல் பேச்சு பக்கமே போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து வச்சுருந்தவன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இது வரலன்னா ஏன் விடணும்? சைக்கிள் பழகுறப்ப கீழே விழுந்தா எந்திரிச்சு போகிறோம். தண்ணிக்குள்ளே இப்போ நீச்சல் நீச்சல் அடிக்கிறப்ப வரலன்னு. முங்கினா இது பண்ணுறோம். கட்டாயமாக இதை நம்ம வந்து ப வந்துடணும் அப்படின்ட்டு அந்த திருப்பாதிரி சொன்னீங்க பாருங்க, அது ஆமா. சின்ன பிள்ளையில இல்ல.
பின்னாடி ஓ! எங்க அப்பா நான் நான் எம்.ஏ படிச்சுட்டு இருக்கப்ப, அவர் போய் அங்க இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில், சோழவந்தான்ல ஜனக நாராயண பெருமாள் கோயில், மாரியம்மன் கோவில், திரௌபதி அம்மன் கோயில்லாம் அங்க இருக்கும். இருக்கு. இதுல இந்த கோயில்ல எங்க அப்பா போய் பேசுவாரு. காலையில 3:30க்கு எந்திரிச்சு நடந்து போயி சொற்பொழிவு ஆற்றிட்டு வருவாரு. அப்புறம் உடல் நலம் பாதிக்கப்பட்டப்ப, "நீ ஓ! போறியான்னு?" கேட்கிறாரு என்னைய. நான் போய் அப்ப வீட்ல வசதிகள் இருக்காதனால, ஓய்வு பெற்ற அவருடைய பென்ஷன்ல தான் வாழ்றோம். அப்ப அ இது ஆத்துல போய் குளிச்சுட்டு, பாட்டுக்கு மொத நாளே கேட்டு வச்சுக்கிட்டு, நான் போய் அங்க இதுல 30 குழந்தைகள் உட்கார்ந்துருக்கோம். அதுல பேசுவேன். அப்ப பேச ஆரம்பிச்சது 14 ஆண்டு காலம். ஓ! நானு விடாம மார்கழி மாதத்துல போய் த அதுக்கு பிறகு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகியும் துணைவியார் எல்லா உதவியும் செய்வாங்க. கரெக்ட்டா போய் பேசிட்டு வந்து, அந்த அந்த அடிமட்ட இதுதான் எனக்கு அடிப்படை பேச்சு தான் என்ன வந்து ஒரு பேச்சாளனா மாத்துனதுக்கு காரணம். அது மட்டும் இல்ல, பாரத, ராமாயண கதைகள் எல்லாம் எங்க அப்பா சொல்லி, நான் வாசிப்பேன். அவர் பொருள் சொல்வார். ஓ! ஓ! இன்னைக்கும் ஓ! நான் வில்லி பாரதம் 10 நாள் தொடர்ந்து பேசுவேன். ராமாயணம் பேசுவேன். கந்தபுராணம் பேசுவேன். பெரிய புராணம் பேசுவேன். யாரும் கூப்பிடுறதில்ல. என்னன்னா, அவரு நல்லா ஜோக் சொல்வாரு. ஜோக் சொல்லுவார். ஜோக் சொல்வாருன்னு சொல்லுவாங்க. சுஜாதா கற்றதும் பெற்றதும்னு எழுதியிருப்பாரு. பேராசிரியர் வந்து பாரதம் பேச சொல்லி கேட்கணும். ஆனா, அவர ஒரு நகைச்சுவையாளராவே எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். அதனால நானும் அவரும் நெறைய பேசுவோம். சுஜாதாவும். இது எனக்கு அப்படி மாமான் மூலம் கிடைச்ச நகைச்சுவை, அப்பா ஓகே. மூலமாக கிடைச்ச அறிவு அப்படி வச்சுக்கிறது. நீங்க கல்லூரி காலத்திலேயே இந்த மத்த கல்லூரிகளோட போட்டிகள்ல நீங்க ஒரு பேச்சாளர் கலந்துக்குவீங்களாங்கய்யா? பேச்சு போட்டிக்கு போனதே கிடையாது. ஓஹோ! போனதும் இல்ல, பரிசு ஆச்சரியமா வாங்குனதும் இருக்கு. இல்ல. பரிசு ம். வாங்குனதும் கிடையாது. சரி. ஒரே ஒரு முறை ஒரு இதில மதுவிலக்கு கொள்கைங்கிறத பத்தி வேணுமா வேணாமான்னு ஐயா சாலமன் பாப்பையா அதில நடுவரு. சரி. அ ம ப அனைத்து கல்லூரி மாணவர் போட்டி. அவருக்கு கூட ஞாபகம் இருக்கணுமோ தெரியல. அமெரிக்க காலேஜ்ல. சரிங்க. தோசிபா ஆனந்த்ன்னு ஒரு பேட்டரி கம்பெனிக்காரன். ஆ, நடத்துறாங்க அத. இருக்காங்க. கேள்விப்பட்டுருக்கோம். அதில மொத நான் ஒரு 50, 60 பேர் பேசுனதுல எல்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்தாங்க. அப்பதான் நான் முதல்ல பேசுறப்ப, ஓகே. முதல்ல மது விலக்குன்னா என்னன்னே தெரியல. இன்ன வரைக்கும் பேசின வரைக்கும். மதுவ விட்டுற சொல்றாங்களா? இல்ல அத விலக்கி வச்சுக்கலாம்னு சொல்றாங்களா? அப்படின்னு எனக்கு அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே, எனக்கு அதில பரிசு கிடைச்சது. ஓ! ப பரிசு கிடைச்ச உடனே நான் பார்த்தேன் மத்தவங்கள்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு பேசுனோம்னா கிடைக்கும் பட் உங்களுக்குள்ள அப்படிங்கிறது. இயல்பாவே அது ஆமா இருந்தது. வெளிப்பட்டுருச்சு. அப்புறம் எங்க பேராசிரியர் பரமசிவன் அத அடிக்கடி சொல்லுவேன். சொல்லுவீங்க உங்க பேச்சு. தோப்பான்னு. அவர் தான் ஒரு முறை சொன்னாரு. ஓ! நான் தனி சொற்பொழிவுலாம் நெறைய பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது பூரா ராமாயணம், பாரதம் இதிலிருந்து வர்றதுனால, அப்ப சீரியஸ் பேச்சா இருக்கும். அப்போ ஒரு நாள் சொன்னாரு அவரு, "அ நீங்க நண்பர்கள்ட்ட பேசுறப்ப நல்ல நகைச்சுவையா பேசுறீங்க. ஆனா இது அ மேடையில மேடை. பேசுறப்ப சீரியஸா இருக்கே. நீங்க 2யும் கலந்துருங்களேன் சமூகமா" அப்படின்னாரு. அது நல்ல ஒரு வழிகாட்டலா இருந்தது. அது மட்டும் இல்ல, ஆ நான் ஒரு 1 மணி நேரத்துக்கு விடாம நகைச்சுவை பேசுற அளவுக்கு ஸ்டாண்ட் அப் காமெடியனாக முதல்ல தமிழ்நாட்டுல நான் தான் வர்றேன். ஓ! 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 அதுக்கு அந்த முன்னாடி ட்ரெண்டே நீங்க தான் உருவாக்குறீங்க. ட்ரெண்ட நான் தான் உருவாக்குறேன். அதுக்கு முதல்ல இப்ப கூட நீயா நானா கோபிநாத் கூப்பிட்டு என்ன ஒரு இதுல இது பண்ண பேசுறப்ப சொன்னாரு. இவர் தான் அந்த இத உருவாக்குனது. உருவாக்கி ஒரு கேசட் போட்டேன். வாங்க சிரிக்கலான்னு போட்டேன். அதுதான் இன்னைக்கு வேத புத்தகமா அடிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு தலைமுறை தாண்டி வந்துருச்சு. தாண்டி வந்துருச்சு. 91ல போட்டது அது. இன்னைக்கு 2025. இப்ப அந்த அந்த நகைச்சுவை மன்ற அதே நேரத்தில மதுரையில நகைச்சுவை மன்றம் தொடங்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பா. டாக்டர் சேதுராமன் மூலமான இது. என்ன ஒரு கூட்டத்தில பார்த்தாரு அவரு. பார்த்துட்டு அ நான் உடனே போயிருவேன்னாரு. ஆனா இருந்து கேட்டாரு பட்டிமன்றத்த. ஓ! அப்புறம் நாளைக்கு வந்து என்னைய பாருங்கன்னாரு. என்னடா ஆஸ்பத்திரிக்கு வர சொல்றாரேன்னு பயந்துட்டு போனேன். நம்ம தெற்கு பக்கத்தில நகைச்சுவை மன்றம் இல்ல. நீங்க தொடங்குங்க அப்டின்னாரு. சூப்பர். நான் இடம் தர்றேன். நீங்க நடத்துங்க. அவர் குடுத்தாரு. நான் நடத்த ஆரம்பிச்சேன். இந்த வர்ற அடுத்த அக்டோபர் வந்தா 36வது வருஷம். அப்பா! 36 வருஷமா ஒரே இடம் ஆமா. நடத்துறது நீங்க தான். வென்யூ, டேட், டைம் மாறாது. மாறாது. மீனாட்சி மிஷன் 6வது மாடி, குளிரூட்டப்பட்ட அரங்கம். காலை 11 மணி, 1 மணி. அதே மாதிரி முதல் ஞாயிற்றுக்கிழமை. இதில மாறாது. அதுக்கு பிறகு இது நடக்கிறத பார்த்துட்டு, அருப்புக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம், இது நாகர்கோயில், திருநெல்வேலி,
கோயில்பட்டி, திருச்சி திருச்சி, நம்ம சிவகுருநாதன். சிவகுருநாதன் திருச்சி. இங்கே நம்ம இதுல ஒரு ஐயா இருந்ததுங்கய்யா. இருந்தது. நான்லாம் சின்ன பையன் வந்து பார்த்திருக்கேன். அதான் அப்ப இவரு கோவை ரமேஷ், கோவை ரமேஷ், மரபின் அன்னபூர்ணா மைந்தன் ஆர்எஸ்புரத்துல அவன் அரசு முத்தையா சார். அது அந்த இது அவ்வளவு இதாக இருந்தது. இப்போ நான் தொடங்கி வச்சதே ஒரு 20 மன்றத்துக்கு மேலே இருக்கும். 20 ஊர்களில் நான் தொடங்கி வச்ச மன்றங்கள். இப்போ சமீபத்தில் இதனுடைய வளர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் டாலஸில் ஒரு நகைச்சுவை மன்றத்தை நான் தொடங்கி வச்சேன். அதே மாதிரி இப்போ லண்டனில் நான் போக முடியல, ஆன்லைனில் தொடங்கி வச்சு நம்ம இசைக்கவி ரமணன் போய் அங்கே சிறப்பு செஞ்சுட்டு வந்தார். அதனால் அப்போ தொடங்கி அந்த தனிப்பேச்சு நகைச்சுவையாக மாறுறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, கல்கி, தேவன், சுஜாதா இந்த மாதிரியான நகைச்சுவை எழுத்தாளர்கள் நல்லா சொன்னால் தமிழில் புது முயற்சியெல்லாம் பண்ணுறப்ப நகைச்சுவையோடு தான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. உரைநடைன்னு ஒன்று வர்றப்ப பிரதாபமுதலியார் சரித்திரம், முன்சி வேதநாயகம் பிள்ளை, மாவீரன் முன்சி வேதநாயகம் பிள்ளை எழுதின அந்த பிரதாபமுதலியார் சரித்திரம் மாதிரியான ஒரு நகைச்சுவை நீங்கள் பார்க்க முடியாது. அதே போல் 2வது நாவல் வந்து கமலாம்பாள் சரித்திரம், வத்தலக்குண்டு ராஜமையர். அதில் வரக்கூடிய ஆடுசாபட்டி அம்மையப்ப பிள்ளைய ஐயா சாலமன் பாப்பியா பேசி நீங்கள் கேட்கணும். அப்படி அந்த ஆடுசாபட்டி அம்மையப்ப பிள்ளையாக மாறிடுவார். 3வதாக பத்மாவதி சரித்திரம் மாதவையா. இந்த 3 அதில் முதல்ல நமக்கு உரைநடை அறிமுகமாகிறதே நகைச்சுவையோடு தான். அழகாக சொன்னால் பரமார்த்த குருகதைகள் தான் ஒரு உரைநடையில் நகைச்சுவை கதையாக தமிழில் வருது. அப்போ அந்த புது விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறப்ப ஹியூமரோடு அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. இப்போ கூட தமிழ் சினிமாவில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல நகைச்சுவை நடிகர்கள் இருப்பாங்க, நகைச்சுவை பாட்டு இருக்கும். எஸ்சி கிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பார், சரிங்க, தங்கவேலுக்காக பாடுவார். அதே போல் கருணாநிதிக்காக பாடுவார். நகைச்சுவை பாட்டே இல்லாமல் போச்சு. நகைச்சுவை பாட்டு எழுதுறவங்க யாரும் இல்லை. அதாவது அதில் சீரியஸாக இருக்கக்கூடாது, ஆனால் பாட்டு செய்தி இருக்கணும். அத்தானு நான் தானே சட்ட பொத்தானு தானே அப்படிங்கிறப்ப அத்தானும் பொத்தானும் போடு. தஞ்சை ராமதாஸ் எழுதுவார் அந்த காலத்தில். இதுக்குன்னு எழுதுறவங்க தனியாக இருப்பாங்க. நான் நகைச்சுவை பாட்டு. அப்புறம் என்எஸ் கிருஷ்ணன் போல பெரிய மேதைய ஜீனியஸ் இருந்தாங்க. உடுமலை நாராயணகவி அவங்களுக்காக எழுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்போ கூட நான் என்னுடைய யூடியூப்பில் போட்டிருந்தேன். ஏடிஎம் இட்லின்னு நான் பார்த்தேன். பெங்களூரில் ஒரு அம்மா ஏடிஎம் இட்லி, அதாவது போன உடனே பட்டரம் தட்டிட்டு காடை போட்டுட்டு பொங்கல் இட்லி வடைங்குது. உள்ளே எல்லாம் வந்து இது வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போகுது. இதை நான் சொன்னேன், இது வந்து டாக்டர் சாவித்திரிங்கிற படத்தில் என்எஸ் கிருஷ்ணனும் மதுரமும் பாடியிருப்பாங்க. 55க்கு முன்னாடி வந்தது அது. அதாவது விஞ்ஞானத்தை ஆக்க போறேன்னு அந்த பாட்டு. அதில் வந்து மேல்நாட்டுக்காரி மாதிரி ஆளை கொள்ளாமல் அணுகுண்டு செய்ய போகிறேன்னு இருப்பார். அப்படின்னா இந்த அம்மா வந்து வீட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக எடுத்து சொல்லுங்க. வீட்டுக்கா என்ன வேணும் கேட்டுக்கோம்பாரு. நெல்லரைக்க, மாவரைக்க, நீரரைக்க மிஷின், அல்லும் பகலும் ஆக்கி போட அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்தில் குழா வைக்கணும், குளிர் மிஷினு கூடவே வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவி பண்ணி வைக்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன். ஆமாம், முடிஞ்சுதா அப்படின்னு கேட்பாரு. உன்னை மறந்துட்டேன், என்னம்மா அப்படிம்பாரு. பட்டணம் தட்டி விட்டா 2 தட்டிலையும் காப்பி நம்ம பக்கத்தில் வரணும், கட்டிலுக்கு மேலே ஃபேனு காற்று சுற்றணும், காலங்காட்டும் கருவியும் வேணும். அவள் தான் சொல்லார், இதெல்லாம் செஞ்சால் நீ என்ன செய்ய போகிற வீட்டில் உட்காந்து. அந்த வேலைக்கு போன பொம்பளை தான் நல்லா இருந்தா. அவள் காட்டுக்கு போவா, களையை எடுப்பா. இவ என்ன பண்ணுவா அப்படின்னா, இவ காப்பி குடிப்பா, கண்ணாடி பாப்பா அப்படிப்பா. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு பொம்பளை. இது எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சுங்கிற விஷயத்துக்கு அந்த மாதிரியான நகைச்சுவை பாட்டு, வசனம் இதெல்லாம் இல்லை இப்போ. இதுதான் இப்போ நமக்கு வேதனையாக இருக்குது. கண்டிப்பாங்க. அந்த காலத்தில் நகைச்சுவை மன்றம் பண்ணீங்க இல்லையா? ஆமாம். அப்போ எல்லா ஊர்லேயும் வரவேற்பு எப்படிங்க இருந்தது? எல்லா ஊர்லேயும் நல்லா இருந்தது. ஆனால் தொடர்ந்து கொண்டு போக முடியல. இப்போ நீங்கள் சிவகுருநாதன் திருச்சியில் பண்ணுறாருன்னா, இங்கே நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி எடுத்து செய்யவும் புரவலர்கள் நம்ம வந்து தேடி பிடிக்கவும் வேணும். கண்டிப்பாங்க. எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு வரவேற்பு இருக்கும். எல்லாரும் என்னன்னா உங்களுக்கு சிரிக்க வைக்கிறது கஷ்டம், அதுவும் தரமாக சிரிக்க வைக்கிறது கஷ்டம். அதுக்கு நமக்கு ஆரோக்கியமும் கூட. இலவசமான மருந்து இதுதான்.
அதாவது நீங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மருந்தில்லா மருத்துவங்கிறாங்கல்ல, ஆமா. அது இதுதான். அதனால இது வாய் விட்டு சிரித்தால் நோய் நோய் விட்டு விட்டு போகுங்கிறது. எல்லா ஊர்லேயும் நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் கொண்டு செலுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இதில் போயிடுச்சு. எனக்கு வருத்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர்கள் இதில் பங்கேற்கணும். இப்போ நம்ம மதுரை நிகழ்ச்சி மன்றத்தில் அப்படி தான் பார்த்துக்கிறாங்க ஓகே, 2, 3 ஓகே. பேர். இஸ்மத்துங்கிறவர், அதே மாதிரி மோசஸ்ங்கிறவர், இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க. தமிழாசிரியர்களும் பள்ளி மாணவ மாணவியரும் வந்துட்டாங்கனாலே எல்லா ஊர்லேயும் நிகழ்ச்சி மன்றம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் டென்ஷனான இது இருக்கோ அங்கே நகைச்சுவை மன்றம் இருக்கணும். உதாரணமாக பள்ளிக்கூடத்தில், கண்டிப்பாங்கய்யா. அலுவலகத்தில். இப்போ நான் ஒரு முறை வந்து திருவேடகம் இதுக்கு போயிருந்தேன், விவேகானந்தா கல்லூரி போயிருந்தேன். ஓகே. அந்த பிரின்சிபலாக இருந்தவர் ரொம்ப பிரமாதமான ஒரு தமிழ், சான்ஸ்கிரிட், ஆங்கிலம் எல்லாம் கலந்த ஒரு கலவை அவர். ஓகே. ஒரு சின்ன விவேகானந்தர் மாதிரி வச்சுக்கங்களேன். ம், ம். ஆனால் இப்போ சரியாக 6 மணிக்குன்னா 6:01க்கு நம்ம போனால் அவர் பேசிக்கிட்டு இருப்பார். ஓஹோ! அந்த கூட்டத்தை வந்து மாற்றி அமைச்சிருப்பார். ஒரு முறை நான் போய் அங்கே பேசினேன். கேட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணார், ப்ரொஃபஸர் இதை வந்து ஏன் பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்னாரு. நீங்கள் நல்லா சேருங்க, நான் வந்து உங்களுக்கு சிலபஸ் பண்ணி தரேன் அப்படின்னேன். விட் அண்ட் ஹியூமர் அப்படின்னு ஒரு பேப்பர் வச்சார். ஓ! அந்த பேப்பர் எதுக்குன்னா, அந்த சிலபஸ் என்ன தெரியுங்களா, இப்போ துப்பறியும் சாம்பு, ம். சிஐடி சந்துரு, சந்துரு. இதில் நகைச்சுவை கதைகள், நகைச்சுவை கவிதை, இந்த மாதிரியான இது மாத்திரம் இது பண்ணி, உனக்கு பிடித்த நகைச்சுவை சொல்லு, உனக்கு பிடித்தது இதுதான். இந்த பேப்பர் எழுதுகிற அன்னைக்கு பையன் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பானாம். ஓஹோ! அது எழுதுகிறப்ப அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பானாம். ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அதை பின்னாடி அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேப்பர் திருத்த முடியாதுன்ட்டாங்க பல வாத்தியார்கள். ஓ! இப்போ நீங்கள் உதாரணமாக படைப்பிலக்கியம்னு ஒரு பேப்பர் வச்சோம் கல்லூரியில். அதாவது கவிதை எழுதுறது அந்த பேப்பருடைய வேலை என்னென்னா, நீ ஒரு சிறுகதை எழுது, ஒரு கட்டுரை எழுது அப்படிங்கிறது. இது நல்லா இருந்துச்சு. இது இருந்திருந்தா ஒருத்தன் ஒரு படைப்பாளி ஆயிருப்பான். ம். வாத்தியார்கள் என்ன பண்ணாங்க சில பேர், இதை பாருங்க, மற்ற பேப்பருக்கு இந்த பேப்பருக்கு என்ன வித்தியாசம்னா, ம். மற்ற பேப்பரில் ஒரே ஆன்சர் தான் 60 பேர் எழுதுறான். ஆமா. அதனால எங்களுக்கு திருத்த தெரியும். ஈஸி. இதில் 60 பேர் 60 கதை எழுதுறான். கிரியேட்டிவிட்டி. 60 பேர் 60 கதை அதுல கதை எழுதுறான். எழுதுறாங்க. 60 பாட்டு எழுதுறான். 60 ஜோக். நான் 60னா எவ்வளோ படிக்கிறது? 60 ஓ! × 60 × 60 எங்களால் செய்ய முடியாதுன்ட்டாங்க. தெரியாது. இப்போ என்னன்னா, இதுக்கு மதிப்பெண் கொடுக்கவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கலாம். அது இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்தது. அதனால் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான டென்ஷனாக இருக்கக்கூடிய இதுகள் எல்லாம் நகைச்சுவை மன்றங்களை உருவாக்கணும், நல்லது. கண்டிப்பாங்கய்யா. பட் நீங்க இவ்வளோ ஊர்ல தொடங்கியிருக்கீங்க. இனிமேலும் நீங்க நிறைய ஊர்ல தொடங்க வேண்டியது தொடங்கினது கம்மி தாங்கய்யா. தொடங்க வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்கான செயல் நீங்க கண்டிப்பா பண்ணணும். கிருஷ்ணகிரியிலையும் தொடங்கினேன். ஓ! கிருஷ்ணகிரியில் தொடங்கி 10வது ஆண்டுக்கு போய் நான் திரும்ப அதை ரெடிவல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வந்தேன். ஓகே. இன்னொரு கூடுதல் செய்தி. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, கோவையில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் கோவை ரமேஷ் மறைவின் ஐயா, அப்போ நாங்கள் டிராயர் போட்ட சின்ன பையன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சரி அந்த இடத்துல வந்து உட்காந்து உங்கள் பேச்சு கேட்டிருக்கேன். நிஜமா சொன்னால் அந்த பார்த்த நிகழ்வு தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நிச்சயமா நிச்சயமா. அப்போ கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ மதுரையோ சென்னையோ வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு பொழுதுபோக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டரு, கோவில், பார்க்கு, இதை தவிர எங்களுக்கு எந்த ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது. அப்போ ஒரு ஆச்சரியமா இருந்து மாசம் ஒரு நாள் வந்து சிரிக்கிறதுக்குன்னே ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதோட பின்காலங்கள்ல அது இல்ல. அதுக்கப்புறம் தான் முயற்சி எடுத்து இந்த கோவிட் டைமே உங்ககிட்ட நான் போன்ல கேட்டேன், ஐயா இந்த மாதிரி தாராளமா பண்ணலாம் நீங்க. அப்புறம் ஏதோ ஆசீர்வாதத்தினால பண்ணி இப்போ ஒரு 25 நிகழ்ச்சி பண்ணிட்டோம். நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதில் கூட ஒரு தடவை நான் எங்கேயோ போயிட்டு வர்றேன், பொள்ளாச்சி போயிட்டு வந்து இருக்கேன். இதில் ஆர்எஸ்புரம் அன்னபுரம் மாடியில் தான் நடக்கும் நகைச்சுவை மன்ற கூட்டம் நிறைஞ்சு வழியுது. இப்போ ஃபோனில் அப்போ செல்ஃபோன் கிடையாது. அப்போ வந்தாச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் வந்துட்டேன். சரி. வந்தால் படியில் ஏறி போக முடியல. அவ்வளோ கூட்டம். நான் தான் பேச வந்திருக்கேன். இது மாதிரி சொல்லி 5 பேர் போயிட்டாங்கிறாங்க.
ஓகே. அப்புறம் ரமேஷ் கீழே ஓடியாந்து எங்களை கூட்டிட்டு போனாப்புல. கூட்டிட்டு போனாரு. அப்ப பாருங்க அவ்வளவு பேர் வந்து காத்திருந்தாங்க. ஐயா நான்லாம் நாற்காலியில் உட்கார்ந்ததே கிடையாது. ஆ, நான் அதை எதிர்பார்க்கவும் மாட்டேன். நேரா ம். போறோம், எங்க இடம் இருக்கோ அங்க உட்கார்ந்து முழு ஆ. நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்தோம். ம். பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த கால தேவைக்கு ஆமா. நகைச்சுவை ரொம்ப அவசியம். இல்ல இப்ப யூடியூப் நீங்க ஆரம்பிச்சிருக்கிறது நல்ல விஷயம். சரி. என்னன்னா இதுல நீங்க கொண்டு போய் சேர்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த மாதிரி இந்த இந்த உரையாடல் மாதிரியே நான் நகைச்சுவை மன்றத்துல வந்து நான் எங்க நகைச்சுவை மன்றத்துக்கு வராதவங்களே யாரும் இல்ல. கிடையாது. வி.கே. ராமசாமி தொடங்கி, மனோரமா தொடங்கி எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்கள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது மாரி ஒரு பேட்டி எடுப்பேன். இப்ப ஓ! சொல்லப்போனா அந்த பதிவுகளும் கூட என்ட்ட இல்ல. அடடா! மனோரமா ஆச்சிய பேச சொன்னேன். கொஞ்சம் பேசுறப்ப அவங்க திக்கி திக்கி பேசுற மாரி அவங்க மேடை பேச்செல்லாம் அவங்க பெரிய ஆள் இல்ல. ஓகே. நான் உடனே என்ன பண்ணேன்னா, உடனே டக்குன்னு "ஆச்சி இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சேர போட்டு நீங்கள் நான் இப்படி உட்காந்துருக்கோம்ல, சரி. அங்கிட்டு உட்காந்து நான் இங்கிட்டு உட்காந்து, "சொல்லுங்க ஆச்சி." ஒரு கலந்துரையாடல். ஆமா. ம். கதாநாயகியா நடிச்சிட்டு இருந்த நீங்க, கொஞ்சம் குமாரி படத்துல கதாநாயகியா நடிச்சிட்டு இருந்த நீங்க, எப்படி நகைச்சுவை நடிகையா ஆறுனீங்க? யாரு மாத்துனா? அப்ப ஆரம்பிச்ச அந்த அம்மா 2 1/2 மணி நேரம். அப்பா! அப்பாடி! எப்படி ஆச்சு நீங்க அந்த ஐயராத்து பாஸ் பேசுறீங்க. தெரியாதோ நோக்கு சரி. அப்படின்னு சூரியகாந்தின்னு ஒரு படத்துல பாடுவாங்க. ஆ. அப்படியே பாடி காமிச்சாங்க. ஓகே, ஓகே. சரி அது பாடுறீங்க. முத்துக்குளிக்க வாரிகளா அனுபவி ராஜா அனுபவி. உடனே பாடுறாங்க. மெட்ராஸ் பாஷையில பாப்பாத்தியாரே ஊட்டாண்டே ஊட்டாண்ட. உடனே பாடுறாங்க. எம்ஜிஆரோட நடிச்ச அனுபவம், சிவாஜியோட நடிச்ச அனுபவம். அதுல அவங்க முதல்ல கூப்பிடுற போது பணம் குடுக்காம நான் வரமாட்டேன். பணத்த வச்சா தான் நான் மேடைக்கு வருவேன்ட்டாங்க. ஓ! அப்ப கையில கூட காசு இல்ல. ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்தேன். நம்ம ஃப்ளைட்ல 2 பேர் வரணும், எல்லாம் பண்ணணும். ஆனா முடிஞ்ச பிறகு அந்த அம்மா என் கைய பிடிச்சிட்டு, "நான்லாம் உங்ககிட்ட படிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்." ச்சே! ஆ. நான் சொன்னேன், "ஒண்ணும் வேணாம். படிச்சிருந்தா டீச்சரா தான் போயிருப்பீங்க. இது இப்படியே இருங்க." அப்படின்ட்டு ஓகே. அப்புறம் ஐயா உங்க வீட்டுக்கு வரேன்னாங்க. வீட்ல வந்து டிஃபன் சாப்பிட்டு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டு வந்தோம். ஓ! அது அதாவது என்னன்னா, அவங்க பொதுவா எல்லாரும் மாரி நெனச்சிடுறாங்க. அப்புறம் புரிஞ்சுகிட்ட பிறகு எல்லாருமே சரியாயிடுறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஐயா நீங்க மதுரையில இருந்து புத்தகங்கள், படிப்பு அண்டு பட்டிமன்றம் எல்லாம் வர்றப்போ, எப்படிங்க எதன் மூலமா தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா, வைரமுத்து, கவிப்பேரரசு வைரமுத்து, ம். எழுத்தாளர் சுஜாதா, உலகநாயகன் கமலஹாசன், ம். இப்ப இந்த தொடர்புகள்லாம் எப்படி உங்கள அப்படியே விரிவடையுது? அதுக்கு நம்முடைய பயணங்கள் ஒரு காரணம். இப்ப உதாரணமா நரம்பின் மேந்தன் முத்தியா என்னை கூப்பிட்றாரு. கோவிலுக்கு கூப்பிட்றாரு. வைரமுத்து ஒரு கூட்டத்துக்கு வர்றாரு. என்ன பார்க்குறாருன்னு வச்சுக்கங்க. சரிங்க. பார்த்த உடனே பேச ஆரம்பிக்கிறோம். பேசின உடனே ரொம்ப ஒரு ஆச்சரியம் ஏற்படுது அவருக்கு. அவர் அடுத்து என்ன பண்றாரு, அவருடைய கூட்டத்துக்கு கூப்பிடுறாரு. ஓ! அவர் கூட்டத்துக்கு நான் ஒரு முறை போயிருந்தப்ப, ஆ நான் என்னுடைய புத்தகம் ஒண்ணு வாங்க நான் ஒரே நேரத்தில எழுதிட்டு இருப்பேன், பேசிட்டு இருப்பேன், பயணப்பட்டுக்கிட்டு இருப்பேன், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பேன். வாங்க சிரிக்கலாம்னு ஒரு புத்தகம், சின்ன புத்தகம். ஆமாங்க. அதுக்கு இருக்கு. வ ப படம் வரைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்புதேவன் இன்னைக்கு டைரக்டர் இருக்கார்ல. ஆமா. அவரு 23ஆம் புலிகேசி ஆமா. இயக்குனர். அவரு 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 படம் வரைவார்ன்னு கண்டுபிடிச்சு, அவர் 3 வருஷம் பயன்படுத்தினது நான் தான். சூப்பர். கல்லூரி ஆண்டு மலர்ல எல்லாத்துலயும். அந்த புத்தகத்த படிச்சுட்டு சுஜாதா ஒரு சிங்கப்பூர் இதழ் எழுதியிருந்திருக்காரு. சிங்கப்பூர் இதழ்ல. சரிங்க. பேராசிரியர் ஞானசம்பந்தன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. எலிவேட்டைங்கிற ஒரு இத பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இயல்பான நகைச்சுவைன்னா இப்படித்தான் இருக்கணும்னு. அவரு வைரமுத்து என்ட்ட சொல்லி, "உங்கள பாராட்டி சொல்லியிருக்காருங்க" அப்படின்னோனே, அப்பதான் காவியா சண்முக சுந்தரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா அவரு பதிப்பாளர். பதிப்பாளர். அவரு பெங்களூர்ல இருந்தாரு. அவரு சுஜாதா வீட்டுக்கு பக்கம். அதான் அடிக்கடி சுஜாதா போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிட்டு இருப்பேன். அப்ப அவரு நான் சுஜாதா வீட்டுக்கு போறேன்னாரு ஓ! மயிலாப்பூர்ல. நானு நான் வர்றேன்னு சொன்னேன். சரின்ட்டு கூட போயிட்டோம். சுஜாதாவ அப்பதான் முதல்ல பார்க்குறேன். நான் என்னுடைய வாழ்நாள்ல அவர பார்க்கணுங்கிறது என்னுடைய பெரிய குறிக்கோள். கண்டிப்பா. அப்ப அவரு உட்கார்ந்திருந்தாரு, பேசிட்டு இருந்தாங்க. அவரு என்ன பார்க்கவே இல்ல. அவரு இந்த புது ஆட்களோட பழக யோசிப்பாரு. அப்புறம் "இவர் யாரு?" அப்படின்னு கேட்டாரு. உடனே இவரு பேராசிரியர், தமிழ் பேராசிரியர்ன்னு. அப்பவும் அசுவாரஸ்யமா தான் இருந்தாரு. ஓகே, ஓகே. ஏன்னா வாசிக்க மாட்டாங்க வாத்தியாருங்கங்கிற மாரி. நான் உடனே முதல்ல அவருடைய சசி காத்திருக்கிறாள்ங்கிற கதையில தொடங்கி, அந்த நேரத்தில அவரு வீடல்ல எழுதிட்டு இருந்த கதை வரைக்கும் வரிசையா சொல்ல ஆரம்பிச்சேன். சூப்பர்.
அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த அம்மா உள்ள இருந்து கூப்பிட்டாரு. அதான் உண்மையான சுஜாதா. இவர் ஆமா. பேர் ரங்கராஜன். ரங்கராஜன். "நீ வந்து பாரேன், இவர் பேசுறத கேளேன்" அப்படின்னு. அவங்க வர்றபோதே, "இவர் தானே ஜெயா டிவில தினசரி காலைல பேசுறவரு" பேசுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பழக்கம் ஆரம்பிச்சது. ஏறத்தாழ ஒரு 7 ஆண்டு காலம் அவரோட. அதாவது எப்போ வரப்பயும் லேண்ட்லைன்ல கூப்பிடுவேன். இருப்பாரு. "வரீங்களா? இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்பேன். "வாங்களேன்" அப்படிம்பாரு. அது எழுதியிருப்பாரு. நானும் அவரும் 4 மணி நேரம் பேசுவோம். பிறகு 6 மாதம் கழித்து நாங்கள் சந்திக்கிற போது விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பிப்போம். அந்த அந்த ஒரு நல்ல தொடர்பு. ஓகே. இப்போ கூட நான் என்னுடைய யூடியூப்ல ஒண்ணு போட்டிருந்தேன். அதாவது சுஜாதாவ பார்க்க போறப்போ சும்மா போ வேண்டான்னு பழைய புத்தகம் கொண்டு போவேன். அதையே அவர் கிண்டல் அடிச்சாரு ஒரு முறை. அவர் கொண்டு வர புத்தகம் இருக்கே, அத பெரட்டுனா கிழியாது. அதட்டுனாலே கிழிஞ்சு போயிரும். அப்படி போட்டிருந்தாரு. ஆமா. அப்புறம் அவருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்துட்டு, சுகர் இருக்கு அவருக்கு. அதனால சுகர்லெஸ் அல்வா ஃபேமஸ் இதுல. ஆமா, ஆமா. அது வந்து ஒரு குறிப்பிட்ட கடையில இருக்கும்னு என் மாணவர்ட்ட கேட்டு, பாக்கெட் பண்ணி. பஸ்ஸில போய், ஆட்டோல போய், இத போய் ரொம்ப யோசிச்சு நடந்து போய் வாங்கி, அவர்ட்ட பேசிட்டு இருந்துட்டு, "இங்க பாருங்க, இது மாரி உங்களுக்கு கிடைக்காது" அப்படின்னு சொல்லி அல்வா அப்படி குடுத்தேன். உடனே வாங்கிட்டு பார்த்தாரு. "இங்க வாங்க" அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போனாரு. ஒரு பீரோவ திறந்தாரு. ஆ. மர பீரோவ. உள்ள முழுக்கவே இதே அல்வா தான் இருந்தது. அடடடா! இந்தாங்க 2 பாக்கெட் வச்சுக்கங்கன்னு அனுப்பி நீங்க விட்டாரு. போயிடுங்க. நான் அதுக்கு தலைப்பு போட்டிருந்தேன். "நான் சுஜாதாவுக்கே அல்வா குடுத்தவன்" அப்படின்னு. ஓகே, ஓகே. பதிலுக்கு அவரு எனக்கு அல்வா குடுத்தாரு குடுத்தது. அப்படின்னு அது போட்டிருந்தேன். அவ்வளவு அந்த ப தொடர்பு அதுல. அதே போல ஒரு பேச்சுல தான் என்னைய பார்க்குறாரு கமல் சார். கமல் சார். ஆமா. ஒரு சோழா ஹோட்டல்ல ஒரு கேசட் வெளியீட்ல நான் பேசிட்டு இருந்தத பார்த்துட்டு, ஃபோன் மூலமா வீட்ல கூப்பிட்டு, நான் அப்ப பிஎஸ்எல்ல பேச போயிட்டுருந்தேன். அவங்க பதறி அடிச்சு, "என்னங்க கமலஹாசன் பேசுறாருங்க, கமலஹாசன் பேசுறாருங்க, உங்க நம்பர் குடுத்துருக்கேங்கன்னு" சொல்லி அவர் பேசுனோனே, அப்புறம் இப்படி விருமாண்டி படம் அப்போ வந்து சண்டியர் அந்த படத்தோட ஆமா, பேர். சண்டிகர். அது பண்றேன் நீங்க வாங்க என்ன கூப்பிட்டு, அப்ப போய் ஒரு அந்த திரைக்கதைக்காக போனேன். 6 மாதம் ஒர்க் பண்ணேன். அப்பதான் நீங்க நடிக்கிறீங்களான்னு கேட்டாரு. கேட்டார். அது கொஞ்சம் பயந்தேன். இருந்தாலும் ஏன்னா பேராசிரியரா இருக்கிறதுனால, அந்த மறுநாள் காலேஜுக்கு போனா கேலி பண்ணக்கூடாதுல்ல. ஆமா. அது ரொம்ப தரமான இதா குடுத்தாரு. எங்க எங்க சேர்மனும் என்ன சொன்னாருன்னா, "உங்களுக்கும் கல்லூரிக்கும் அ எந்த பேரு களங்கம் வராம நடிங்கன்னாரு." அந்த அனுமதி இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு, நான் ஒரு 50 படத்துல நடிச்சிருக்கேன்னு நடிச்சிருக்கு. சொன்னா, அதுக்கு காரணம் கமல் அதுதான். சார் தான். இன்னைக்கும் அவர்ட்ட போய் டிப்ஸ் வாங்கிக்கிருவேன். நீங்களே சொல்லியிருக்கீங்க. கமலஹாசன் சார் தான் நீங்க யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கே ஆமா. சார் குடுத்த ஐடியா தான் அதான் அப்படின்ட்டு. 2018ல கேட்டாரு. "நீங்க ஏன் இப்படி அலைஞ்சிட்டே இருக்கீங்க? ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குங்க" அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் உடனே ஒரு லோன் போட்டு ஒரு ரூ. 30,00,000ல வீட்டு மொட்டை மாடியிலேயே அத கட்டடமா மாத்தி, அத இது பண்ணி ஒரு கிரீன் மேட் ஸ்டுடியோ ஒண்ணு உருவாக்கி, இப்போ ஒரு 4,50,000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஓ! 3,00,000 பேர் வந்த உடனே கமல் சார்ட்ட போய் ஒரு பேட்டி கேட்டேன். "நீங்க ஆரம்பிக்க சொன்னீங்க. 3,00,000 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. பேட்டி குடுங்கன்னு." பேட்டி குடுத்தாரு. அப்பதான் சொன்னாரு. எப்படி ஆம், "உங்களுடைய லட்சியம் என்னன்னு?" என்ட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், "10,00,000 எனக்கு லட்சியம். ம். 5,00,000 நிச்சயம்" அப்படின்னேன். இது அண்ணா என்னன்னா சொன்னாங்க. அண்ணா சொன்ன வார்த்தை. உடனே அவரு, "உங்க லட்சியமே நிச்சயம்" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சூப்பர், சூப்பர். அதனால இந்த புது முயற்சிகள் எல்லாத்துக்கும் அவருடைய ஒரு தூண்டுதல் காரணம். மோதிரத்துல சினிமா வந்தாலும் அதுல நான் இருப்பேன் அப்படிம்பாரு அவரு. சூப்பர். அது அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் இருக்கணும். அதான். ஐயா அதே மாரி தான் மறைந்த கிரேசி மோகன். ம். அவரெல்லாம் ஆமா. அதுவும் அவரு கமலஹாசன் சேர்ந்த ஆமா, படங்கள் ஆமா. எல்லாமே இன்னும் நமக்கு மனசோர்வு இருந்தா அந்த படங்கள எத்தனை தடவ வேணா பார்க்கலாம். ஆமா. ஐயா அவரோட பழகுனதுல மறக்க முடியாத சம்பவங்கள் எதா இருக்காங்கய்யா? யாரோடங்க? கிரேசி மோகன் ஆ ஐயா. நாங்க எப்பவுமே 3 பேரு, 4 பேரு இருப்போம். அது மட்டும் இல்ல. எ ம சென்னையில இருக்கக்கூடிய எம்ஐடில மனோரமாவுக்கும், கிரேசி மோகனுக்கும் எனக்கு விருது குடுத்தாங்க. ஓ! ஓ! அப்ப கிரேசி மோகன் சொல்றாரு, மேடையில பேசுறப்ப, "நான் எழுதி புகழ் வாங்கிருவேன். ஆனா ஐயா மாரி பேசி. பேசுறதுங்கிறது எனக்கு வராது." சொல்லிட்டு எனக்காட்டிலும் மூத்தவர் அவரு. அவரு எனக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு பண்ண வந்தாரு. நான் சரி, "அது சரி, சரி. செய்யக்கூடாதுங்க. பெரியவங்க தான்" அப்படின்னு சொன்னேன் நானு. அவ்வளவு நெகிழ்வாயிருவாரு. ரொம்ப அருமையான மனிதர் அவரு.
அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசினாலும் அவருடைய தம்பி பாலாஜி, பாலாஜி அவர், மற்ற நண்பர்கள் எல்லாம். கமல் சார், நான், இவர், சுஜாதா பேச ஆரம்பிக்கிற போது அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். இந்த பால் அப்படியே போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இவர் ஒரு ஜோக்கு, அவர் ஒரு ஜோக்கு, அவர் ஒரு ஜோக்குன்னு அப்படின்னு வரும். ஒரு தடவை கூட இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்போ கேரவனில் உட்காந்து நான், கமல், அவர், கிரேசி மோகன், கிரேசி மோகன். சுஜாதா அன்னைக்கு வந்திருந்தார், பேசிகிட்டு இருந்தோம். அந்த வேன் குலுங்குற அளவுக்கு இருக்கு. அப்போ ஒரு சரண் டைரக்டர் வந்தார். ஒன்று நடிக்க வாங்க, இல்லை என்ன இந்த கூடத்தில் சேர்த்துக்க. சேர்த்துக்குங்க. எனக்கு அங்கே நீங்கள் சிரிக்க சிரிக்க எனக்கு சும்மா இருக்க இருக்க முடியல. முடியல சும்மா. அதே இப்ப நீங்களும் சுஜாதாலாம் மணிக்கணக்கு பேசல. உங்க பேச்செல்லாம் எதை நோக்கி அங்க இருக்கும்? எல்லாமே இருக்கும். அதாவது என்னன்னா, ஒரு பெரிய சந்தோஷமே சில பேர்கிட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேச முடியாது. எங்களுக்கானது என்னென்னா, சங்க இலக்கியம் ஒரு நாளைக்கு பேசுவோம், நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாளுக்கு பேசுவோம், ஒரு நாளைக்கு வந்து புதுக்கவிதை பற்றி பேசுவோம், புராணங்கள் பற்றி பேசுவோம், சினிமா பற்றி பேசுவோம். அதுக்கு என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவன் ஒரு காரணம். அவர் ஒரு வெர்சடைல் ஜீனியஸ். ஒரு பக்கம் பெரியாழ்வார், ஒரு பக்கம் பெரியார் அப்படிங்கிற மாதிரி கோட்பாடு உள்ளவர். அதனால இதுகளை இந்த மாதிரி இப்போ நமக்கு பெரிய சங்கடமே என்னன்னா, ஆன்மீகவாதிகள் பெரியார் படிக்க மாட்டாங்க, புதுக்கவிதைக்காரர்கள் சங்க இலக்கியம் படிக்க மாட்டாங்க, சங்க இலக்கியம் படிக்கிறவங்க புதுக்கவிதை படிக்க மாட்டாங்க. இதனால என்னன்னா, ஒரு கலவையான அறிவு இல்லாமல் போயிடுது. கண்டிப்பாங்க. ஒரு கலவையான அறிவு இல்லாமல் போயிடுது. இது இருக்கணும், எல்லாம் இருந்தால் தான் அதை கேட்டாலும் சொல்லுவார், இதை கேட்டாலும். மாட்டுக்கார வேலன் படத்தில் 2 எம்ஜிஆர் நடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஒரு எம்ஜிஆர் மாட்டுக்காரன் இருப்பார், இன்னொரு எம்ஜிஆர் வக்கீலாக இருப்பார். அப்போ 2 பேரும் கட்டிலுக்கு மேலே ஒருத்தர், கீழே ஒருத்தர். அப்போ மாட்டை பற்றி அந்த அம்மா கேட்கும், கோர்ட்டை பற்றி இவர் கேட்பார், விக்ரமசாமி. 2க்கும் வெவ்வேறு ஆள் பதில் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் தான் அப்போ தான் சொல்லுவார், அடடா மாட்டை பற்றி கேட்டாலும் சொல்கிறாரு, கோர்ட்டை பற்றி கேட்டாலும் சொல்கிறாரு. ஆனா வெளியிருந்து கேட்கறவங்களுக்கு ஒரு எம்ஜிஆர் தான் தெரியும், இவங்க 2 பேரும் மாற்றி ரொம்ப அருமையாக இருக்கு. ஐயா, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், கிரேசி மோகன், கமல்ஹாசன் கூட்டணி எல்லாம் ஒரு காலத்துல தொட்டது என்னென்ன, கமல்ஹாசன் என்னென்ன புது முயற்சி எல்லாம் பண்ணுவார், எல்லாம் ரைட்டு. ஆனா வருடத்துக்கு ஒரு தடவை 2 வருடம் மறக்காம ஒரு காமெடி படம் ஒன்று வச்சிருவார். அது இந்த கூட்டணியா தான் இருக்கும். இப்போ அவர் கிரேசி மோகன் மறைவுக்கு பின்னால, சுஜாதாவோட மறைவுக்கு பின்னாலேயும் இந்த மாதிரி காமெடி எல்லாம், அது கமல்ஹாசனோட காமெடிங்கிறது வந்து கொஞ்சம் தொடர்ந்து வரலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இல்லை உண்மைதான். அது எப்படி சுஜாதா போனதுனால சங்கர் படங்களுக்கு ஒரு இழப்போ, கண்டிப்பா அது மாதிரி கமல் சாருடைய ஹியூமர் படங்களுக்கு ஒரு இழப்பு தான். இவர் வேற வேற ஜானர்ல பயணப்பட்டாலும் கூட அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புங்கிறது இல்லை. ஆமா, அதுக்கு அந்த இடத்த நிரப்பணும், அதுக்கு ஆளுகள் வேணும். இப்போ நீ சொன்னீங்க திரைப்படத்துல ஆக்ஷன்ல பிரம்மாண்டம் எல்லாமே, இசை எல்லாமே இருக்கு. ஆனால் நகைச்சுவை வந்து தொடர்ந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து, நாகேஷ் காலத்துலேருந்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து இப்போ வந்து இடம் வந்து வெற்றிடமாக இருக்குங்கய்யா. இல்லை, எல்லாரும் கதாநாயகனா போடணும், அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் தங்கவேலு கதாநாயகன் நடிச்சிருக்காரு, ஆனால் காமெடிக்கு வந்துடுவார். இவர் சந்திரபாபு நடிச்சிருக்காரு, காமெடிக்கு வந்துடுவார். நாகேஷ் யாரும் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இப்போ என்னன்னா, நான் கதாநாயகனானா நான் திருப்பி காமெடி பண்ண மாட்டேன், அதுவே காமெடியாக தான் இருக்கு. அது தப்பு. அது அந்த இடத்துல இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, சந்தான இடத்த யாராவது நிரப்ப முடியுமா? சந்தானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியான ஒரு காமெடி நம்ம பார்க்கவே முடியாது. நல்லா டைமிங். ஆமாம், டைமிங். விவேக்கு போயிட்டாரு, ஒன்றும் செய்ய முடியாது. மனோபாலா, அதே மாதிரி இவர் மயில்சாமி, எல்லாம் அவங்களாம் இல்லாத இழப்பு. இவங்கெல்லாம் இருந்து வேற வேற ஜானருக்கு போனது தப்பு. இப்போ நான் என்ன, நீங்கள் மகாபாரதம் பேசவும் கூப்பிடலாம், மணிக்கணக்காக ஹியூமர் பேசவும் கூப்பிடலாம். இப்படி நான் என்னை தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படியே மற்றவங்க தயாரிச்சுக்கிறணும், அதான் உண்மை. கண்டிப்பா. ஐயா, அப்புறம் இன்னொன்று, எதனால இங்கே மதுரைக்காரங்களுக்கு சினிமானா அவ்வளோ பிடிச்சிருக்கு? அது என்னையா, 2000 வருஷம் பழைய நகரம் இல்லை? ஆமாம். அங்கே 3 தமிழ் இருந்த இடம் இல்லையா, முத்தமிழ் இருந்த இடம், சங்கம் இருந்த இடம். அதனால அந்த வேர் இன்னமும் இருக்கிறதுனால எங்கே போனாலும் அவங்கள அடையாளம் பார்த்துப்படலாம். பேச்சுலையும் ஒரு இயல்புத்தன்மை, இயல்பு உறவுத்தன்மை இருக்கும், பொய் இருக்காது பழக்கத்தில். அதுதான் உண்மை. இதில்
பட் உங்களுக்கு அபார ஞாபக சக்திங்கய்யா. ம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு சொல்றேன். என்எஸ்கே சொல்லுவோம். அதுக்கு முன்னால சொல்லுவோம். நீங்க ஒரு படத்த அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இது என்ன படம்? யார் நடிச்சிருக்கா? யார் பாட்டு எழுதியிருக்கா? இது எந்த வருஷம் வந்தது? கிட்டத்தட்ட அப்படியே விரல் நுனியில எல்லாமே வச்சிருக்கீங்க. அதான் கமல் வந்து பாபநாசம் படம் வந்தது இல்லையா? ஆமாங்கய்யா. பாபநாசம் படம் வந்தப்ப என்ன கூப்பிட்டு கேட்டாரு. எப்பவுமே அந்த படம் ப்ரிவியூக்கு எங்க ஃபேமிலியோட கூப்பிட்டு போயிருவாரு. நாங்க போயிருவோம். அப்ப ஃபர்ஸ்ட்டு சீன் முடிஞ்சு இன்டர்வல் பிளாக்ல எல்லாரும் இது சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த முதல் சீன் பார்த்தீங்களா? அப்படின்னாரு. அப்ப பார்த்தனே என்ன சரி. அப்படின்னேன். உங்கள தான் அதில சொல்லியிருக்கேன்னாரு. ஓ! எப்படின்னு கேட்டேன். அந்த ஒரு சந்தேக இதில பிடிச்சு வச்சிருப்பாங்க அந்த போலீஸ்காரங்க. அப்போ ஒரு படம் ஓடிட்டு இருக்கும். கந்தன் கரடா, இல்லடா திருவிளையாடல்றா அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க பேசிக்குவாங்க. அப்ப கமல் இப்படி தூண்ல சாஞ்சிட்டு, படம் திருமால் பெருமை, ஏபி நாகராஜன் டைரக்ஷன், இயக்கம். கேவி மகாதேவன் இசை, இசை. கண்ணாசன் பாட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன்ல, அது நீங்க சொல்றத வச்சு சொன்னேன் ஓ! அப்படிங்கிறாரு. அந்த கேரக்டர் வந்து நீங்க தான் அது. அத சொல்றாரு. கமலஹாசன். அந்த இடத்துல அத ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த விளக்குற போது இப்படி விளக்கணுங்கிறத நீங்க சொல்லுவீங்க. அத அதில சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே. பட் எப்படிங்க அந்த வந்து அந்த காட்சிய கூட நீங்க மறக்கறது இல்ல? இல்ல அது காரணங்க விடாம படிக்கிற மாரி, விடாம படம் பார்த்த பழக்கம் உண்டு. எங்க காலத்துல சினிமா வியப்பா இருந்ததுங்க. ஓகே. அதனால நாங்க படம் பார்த்துக்கிட்டே இருப்போம். தினம் சினிமா போயிட்டே இருப்போம். இப்ப டூரிங் தியேட்டர்ல வேற ஒரு வேலையும் கிடையாது. அதனால சினிமா போயிட்டே இருப்போம். அது வந்து திரும்ப, 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 திரும்ப பார்த்து ஞாபகப்படுத்திக்கிட்டு, இப்ப கூட எங்க வீட்ல கேட்பாங்க. என்ன இப்ப எங்க வீட்டு பிள்ளைய எத்தன தடவ தான் பார்ப்பீங்கன்னு. எங்க வீட்டு பிள்ளைய நான் 10 வயசுல பார்த்ததுக்கும், இப்ப பார்க்கறதுக்கு என்ன வேறுபாடுன்னா, இப்ப நான் கேமரா ஆங்கிள் பார்க்குறேன். இப்போ வந்து அவருடைய ட்ரெஸ் கோடு பார்க்குறேன். 2வது அவர் எடிட்டிங்க பார்க்குறேன். இதெல்லாம் இப்ப நான் பார்க்குறேன். இந்த சினிமால நானும் இருக்கனேன்னு பார்க்குறேன். அப்படின்னு வச்சிருப்பேன். ஐயா அதே மாதிரி இப்ப நீங்க இலக்கிய தமிழ் எல்லாமே பேசுறீங்க. எப்பங்க உங்கள வந்து நகைச்சுவை அப்படின்னு உங்க பிராண்ட் பண்ணுனது எப்போ? இல்ல நான் ஸ்டாண்டப் காமெடி குடுத்தேன் இல்லையா? ஸ்டாண்டப் காமெடி குடுத்தேன். 2வது அப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல பக்தி சொற்பொழிவு அப்படின்னா வாரியார் சாமி, அடிகளார், அதுக்கு பிறகு இவங்க அறிவொளி, அறிவொளி. சத்யசீலன் இவங்கெல்லாம் பக்தி. சுகி சிவமையா ஆமா. சுகிசிவம்லாம் அப்ப வளர்ந்துட்டு தான் வளர்ந்துட்டு இருக்காரு. இருக்காரு. அப்ப இது இல்ல. அப்ப அவங்கெல்லாம் பக்தி. இந்த பக்கம் பார்த்தாரு இவரு பாப்பையா ஐயா. அவர் என்ன பண்ணாருன்னா, குடும்பத்துக்குள்ள போயிட்டாரு. ஆமா. யாரும் எடுக்காத சப்ஜெக்ட். ஆண்களா பெண்களா அதுக்குள்ள கணவனா போயிட்டாரு. மனைவியா அப்படின்னு. இப்ப நான் வந்து இலக்கியம், புராணம் இது போக என்னடா பண்ணலாம்னு பார்த்தேன். அப்பதான் லியோனி உள்பட பேச வர்றாங்க ஒரு டீம். சினிமாவ உள்ள கொண்டு வர்றோம். எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் சினிமா. ஆமா. அதனால சினிமாவ வச்சுக்கிட்டு இவங்க பாடுறவங்க. அந்த முல்லை நடவரசு, மூரா, ஆமா. மாரிமுத்து, சுபமாரிமுத்து, வெண்மணி இவங்கெல்லாம். இந்த டீமோட பட்டிமன்றம் ஒரு துணக்காலோட பாட்டு மன்றமா மாறிடுச்சு. மாறிடுச்சு. இப்ப என்னன்னா சினிமா பழைய சினிமா, புதிய சினிமா, பழைய பாட்டெல்லாம், புதிய பாட்டெல்லாம் வர்றபோது, அந்த சினிமா ஆட்டோமேட்டிக்கா படிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. அதுவும் நம்ம மத்தது இலக்கியத்துல தப்பு விட்டா ஒண்ணும் கண்டுக்கிற மாட்டான். தெரியாது. கண்டுக்கிற ஆமா. மாட்டான்ல. நான் ஒரு தடவ மதுரையில பேசிட்டு இருக்கப்ப, சக்கரவர்த்தி திருமகள்னு ஒரு படத்துல ஒரு எம்ஜிஆரும், என்.எஸ். கிருஷ்ணன் டேப் வச்சுட்டு பாடுவாங்க. பாடிடு. அந்த 2 பேருக்கும் பாட்டு போட்டி. பாட்டை இயற்றி பாடணும். ஓ! அதுக்கு பேர் லாவணின்னு பேர். இன்னைக்கு மதுரையில உண்டு அது. ஓகே. அப்ப சங்கத்து புலவர் பலர் வங்கத்தோடா பற்பதற்கும் சங்கத்து பொன்னாடை பரிசளித்தார். இந்த சிங்கத்துக்கு இடையிலான அந்த பாட்டு ஆரம்பிக்கும். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் இது அந்த பாட்டு. கத்தி கோடாரின்ட்டு நெறிகெட்டு போனா நயவஞ்சகனின் நாக்குத்தான் அதுன்னு முடிப்பார் எம்ஜிஆர். இந்த பாட்டை பட்டுக்கோட்டை பாட்டுன்னு நான் சொல்லிவிட்டேன். சரி. 10,000 பேர் கூட்டம் இருப்பாங்க. அது வந்து என்னன்னா மாலை நேரத்துல இரவு 10 மணிக்கு ஆரம்பிக்கிற கூட்டம்னால அவ்வளவு கூட்டத்துல ஒரு ஆள் எந்திரிச்சு அது பட்டுக்கோட்டை பாட்டு இல்லைன்ட்டாரு. சரி. கீழ இருந்து. எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்படின்னா சொல்லுங்க யாரு பாட்டுன்னு. அது எனக்கு தெரியாது. ஆனா இது பட்டுக்கோட்டை பாட்டு இல்ல தெளிவா சொல்லிட்டாரு. அப்படின்ட்டாரு. அப்புறம் சரி ரைட் அவரை கோவிக்க கூடாது அப்படின்ட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு ஒண்ணு உண்டு மதுரையில. அதுல போய் அந்த பாட்டு புஸ்தகம் வைப்பாங்க அப்ப. சின்னதா பாட்டு புஸ்தகம். ஆமாங்கய்யா. அந்த பாட்டு புஸ்தகங்கிறது ட்ரெய்லர் மாதிரி. கதை சுருக்கம் கூட இருக்கும். கதை சுருக்கங்க. மாலதியினுடைய இது என்ன ஆயிற்று? அவனை கைது செய்தார்கள் என்ன? வெண்திரையில் ஆமா விடை வெள்ளித்திரையில் வெள்ளித்திரை. ஆமா. பாட்டு எழுதினவங்க எல்லாருடைய பேர் இருக்கும். இருக்கும். அதுல நான் எடுத்து பார்த்தேன் அதுல.
அப்பதான் பார்த்தேன், ஆமா அது பட்டுக்கோட்டை பாட்டு இல்ல. இல்ல. அது யாருடைய பாட்டுன்னா, கிளவுன் சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஓஹோஹோ! கிழவன் சுந்தரம்னு சொல்லிட்டு அத போட்டிருப்பாங்க. சரி. அந்த கிளவுன்னா கோமாளின்னு அர்த்தம். ஓகே. கிளவுன் சுந்தரத்த தான் கிழவன் சுந்தரம்னு போட்டிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு இந்த பழைய பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பாட்டா இருந்தா தெரியலன்னா கண்ணாசன்ட்டு போயிருவாங்க ஒரே வார்த்தையில. ஆமா. அது அப்படி இல்ல. இல்ல. இப்ப நீங்க பராசக்தியிலேயே "ஓ ரசிக்கும் சீமானே வாங்குற" ஒரு பாட்டு இருக்கும். அந்த குமாரி கமலா ஆடுற பாட்டு. ஆமா, அதான் சிவாஜிய உட்கார வச்சுட்டு மயக்குவாங்க அந்த பாட்டுல. ஆமா. அந்த பாட்டு பல பேர் வந்து கலைஞர் எழுதின பாட்டுன்னு அதுல அவரு கேபி காமாட்சின்னு ஒரு பெரிய பெரிய எழுத்தாளர் அவரு. எடுத்தாரு. இப்ப கலைஞானம் ஒருத்தர் இவரு ஆமா. இந்த பாக்யராஜ் படங்களுக்கு குருவா இருப்பாரு. நெறைய ஆலோசனைகள் அவரு இதுல நக்கீரன் டிவில தொடர்ந்து சினிமா அனுபவங்கள சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றாரு. இருக்காரு. இவரு ரஜினி வீடு வாங்கி கொடுத்த அவரு தெரியும். ஆமாங்க. பைரவி ரஜினி ஹீரோ வச்சு எடுத்தவரே அவருதான். அவர்தான். அவரு அப்ப அவருடைய அ அண்ணன் தான் அவரு. கேபி ஓஹோ! காமாட்சி. சரி, சரி, சரி. நான் இப்படி சொன்னா தெரியும். அந்த பராசக்தி படத்துல ஒரு பூசாரி வருவார் இல்லையா? ஆமா. அந்த பூசாரி தான் கேபி காமாட்சி. ஓகே, ஓகே. ரோலும் பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரு. சரி, நெறைய சரி. படங்கள்ல பண்ணியிருக்காரு. ஓகே, ஓகே. அந்த சாமி கும்பிட வர்ற பொம்பளைய வந்து கைய பிடிச்சு இழுத்துருவாரு. இழுத்துறாரு. யாரு? பூசாரி. ஆமா. உடனே அவங்க அப்படிம்பாங்க. "ஏன் கத்துகிறாய்? வியாதி உள்ள பெண்களை தொடுவதற்கு வைத்தியருக்கு உரிமை உள்ளது போல, பக்தி உள்ள பெண்களை தொடுவதற்கு பூசாரிக்கு உரிமை உண்டு." உரிமையில அப்பதான் வந்து, "அடேய் பூசாரி, உன் ஜாதகத்தை முதலில் கணித்துக்கொள்ன்னு" சிவாஜி ஆரம்பிப்பாரு. கரெக்ட். யார் அம்பாளா அம்பாள எந்த காலத்துலடா பேசினாலும் அறிவு கெட்டவனே அப்படின்னு வந்து, கரெக்ட், கரெக்ட். அது பேசாது கல் அப்படிங்கிறத மியூட் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துல. ஓகே. இதுல சென்சார்ல அடியாச்சு அது. ஓகே, ஓகே, அது ஓகே. பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாஜி சொல்றத மியூட் பண்ணியிருப்பாங்க. அப்படி நீங்க வந்து சென்னையில இவங்களோட நல்லா பரிச்சயம் ஆகுது. எப்பங்க கலைஞர் கருணாநிதிய நேர்ல சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது உங்களுக்கு? 95ல சென்னையில முதல் மீட்டிங்கே அதுதான். இல்ல அது கூட இல்ல. இங்க குளிபிரைன்னு ஒரு ஊரு நகரத்தார் இதுல. ம். அந்த குளிபிரையில நான் பேசுறதுக்கு என்ன ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார் கும்பாபிஷேகத்துக்கு. அப்பெல்லாம் தனியா பஸ்ல போய் தான் போகணும். அது காலையில 11 மணிக்கு வர சொல்லி பெருங்கூட்டம் இருந்தது. போயிட்டு நானு என்னை கூப்பிட்டு ரொம்ப நேரம் காணோம். சரி. நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். வ வ வ வ ஏஆர் லட்சுமணன் வந்திருந்தாரு. அப்ப வாழ்த்துறை, வரவேற்புரை, நன்றி உரை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் பேசாம உட்காந்துருக்கேன். அப்புறம் விஎன் சிதம்பரம் கமலா தியேட்டர் உரிமையாளர். உரிமையாளர். அவர் "என்னய்யா இப்படி உட்காந்துருக்கீல்ல?" அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, கூட்டம் நன்றி உரை போன்னு "எல்லாம் உட்காருங்க. இவர் ஒரு 10 நிமிஷம் பேசுவாரு. நீதிபதி அவர்ட்ட. இவரு பேசுறத கேளுங்க" அப்படின்னாரு. சரின்னு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆரம்பிச்சு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓ! 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 கூட்டம் கசையவே இல்ல. உடனே ஏஆர் லட்சுமணன் என்ன பண்ணாரு, நீங்க கேட்டீங்கல்ல, ஒண்ணுலருந்து ஒண்ணுல தொடர்பு வரும்னு எனக்கு அது மாரி நீ எனக்கு ஒரு இது குடுத்துட்டீங்க. இதுக்கு வந்திருக்கேன். ம். சென்னையில மணவழகர் மன்றம் திருவிக்காவுக்கு பேரு மணவழகர்ன்னு பேரு. அங்க இதுல இருக்கு. அங்க கலைஞர் தலைமையில நீங்க பேசுறீங்கன்னாரு. எனக்கு பெரிய கனவு அது. அப்ப சரின்ட்டு அப்புறம் 8ஆம் தேதி மாலையில அங்க பேசணும். ட்ரெயின்ல புக் பண்ணி வந்துருங்கன்ட்டாரு. போயிட்டு ஃபோன் பண்ணேன் எக்மோர்ல இருந்து அவருக்கு. "அப்படியா? வந்துட்டீங்களா?" ஒரு பேச்சாளர் 1/2 மணி நேரம் முன்னாடி வருவான், 1 மணி நேரம் முன்னாடி வருவான். 1 மாசம் முன்னாடி வந்தது நீங்க தான். இது அடுத்த மாசம் தான் இந்த நிகழ்ச்சி. 1 மாசம். பிப்ரவரியே போயிட்டேன் நானு. மார்ச் மாசம் சொன்னதுக்கு. சரி. சரி வந்துட்டீங்க, வீட்டுக்கு வாங்க, குளிச்சு சாப்பிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு போங்கன்னு ஒரு தபால் இவரை கூட அனுப்பி சரி. அது வந்துட்டான். அப்புறம் அடுத்த வட்டம் வீட்ல இருந்து அவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டோம். போய் கலைஞர் 4:30 மணிக்கு வந்த உடனே 3 பேர் தான் மேடையில. நன்னன் ஒருத்தர் அந்த காலத்துல ஆமாங்க. பொதிகையில பாடம் நடத்துவார் இல்லையா? ஆமா. அவரு. தெரியும். அவரு, நானு, இவரு 3 பேர் பேசுறோம். கலைஞருக்கு எனக்கு தெரியாது. கூட்டம் அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவரு. ஜெயலலிதா ஆட்சி அப்ப. 95. அப்ப அவர் வந்து சொல்லும் செயலும்னு பேசுறாரு கலைஞர். நன்னன் ஒரு தலைப்பு. நான் வந்து இலக்கியமும் நகைச்சுவையும் பேசுறேன். அப்ப நான் பேசுறது முதல்ல என்னை ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. ஒரு 40 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பாக்ஸ வெளிப்பக்கம் திருப்பி வச்ச உடனே அந்த தங்கசாலை தெருவுல இருக்குது. அந்த ஆ பெரிய இது பழைய கட்டடம். சரிங்க. அது என்னமோ ஆரம்பிக்கும். அந்த இது அரங்கத்துக்கு பேர் மறந்து போச்சு எனக்கு. ஓகே.
வெளிப்பக்கம் சத்தம் கேட்ட ஆரம்பிச்சோடனே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து அரங்கு நிறைஞ்சு மாடியில் எல்லாம் உட்காந்து கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் வந்து ஹவுஸ்ஃபுல். இதை கலைஞர் பார்த்துட்டே இருக்காரு. எப்பவும் அவர் பேசுறதுக்கு தான் கூட்டம் வரும். இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அப்புறம் பேசி முடித்த உடனே சொன்னார், சிபி சிற்றரசனுடைய பேச்சுக்கு தான் அரங்கத்தில் கைதட்டும் சிரிப்பு 5 நிமிஷத்துக்கு வரும். இப்போ பேசின மதுரை ஞானசம்பந்தன் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்னு எனக்கு தெரியவில்லை. அவருடைய பேச்சு அதுபோல் இருந்தது. இவரெல்லாம் நம் இயக்கத்தில் இருந்தால் அப்படின்ட்டு நிப்பாட்டினாரு. நான் என்ன சொல்ல வர்றாருன்னு யோசிச்சேன். தமிழ் இயக்கத்தில் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அர்த்தம் இருக்கு. சொல்லிட்டு இவர் தமிழ் இயக்கத்துக்கு கிடைத்த ஒரு சிற்றரசுன்னு சொல்லி தமிழ் இயக்கத்தின் சிற்றரசுன்னு எனக்கு விருது கொடுத்தார். 95ல் முரசொலியில் 3 பக்கம் அந்த புத்தகமாகவே போட்டாங்க. நடுவில் மேற்கோள் முழுவதும் என்னை தான் காட்டுறாரு. நம்ம ஞானசம்பந்தன் சொன்னபடி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பிறகு 2-3 கூட்டம் வந்து அவர் தலைமையில் நான் பேசுகிறேன். பேசுகிறப்ப மற்றவங்களுக்கு டைம் போட்டு கொடுப்பாரு, எனக்கு உத்தரவு போடவே மாட்டார். அவர் எப்போ முடிக்கிறாரோ முடிக்கட்டும் அப்படின்ட்டு. இப்படி ஐயாவோட பழக்கம் இருந்தது. அதுக்கு நேர் எதிரில் ஜெயா டிவில தொடர்ந்து நிறைய காலையில் ஒரு செய்தி கொடுப்பீங்க. 18 வருஷம் இருந்தேன் ஜெயா டிவில. 18 வருஷம். அது அந்த அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு அங்கே இருக்க முடியல. கொஞ்சம் அந்த இது தலைமை மாறிட்டே இருந்தது. அதனால கொஞ்சம் ஆமாம், இந்த சிந்திக்க சில நிமிடங்கள்னு சொல்லி அந்த பேட்டி ஏதோ ஒரு தருணத்தில் அம்மாவை மீட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ பண்ணியிருக்கேன். கலைமாமணி விருது வாங்கினப்ப, அதே மாதிரி பாரதியார் விருது வாங்கினப்ப. ஆனால் அவங்க என்ன வந்து நீ இதுக்கு கட்சிக்கு வாடணும், கட்சி பிரச்சாரம் பண்ணணும் ஒரு நாள் அவங்க என்ன கேட்டதில்லை. நான் கலைமாமணி விருது வாங்குறப்ப இதில் ஈலிசை நாடகமன்ற தலைவர் குன்னக்குடி வைத்தியநாதன், செயலாளர் வந்து பிவி சீனிவாஸ். அப்போ போலீஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க. என்னை சொல்லி அனுப்புகிறாங்க, அம்மா பரிசு கொடுக்கவும் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு. பேசிடக்கூடாது போயா அப்படின்ட்டு நான் பேசாமல் போகிறேன்ட்டு நேராக போய் அவன்கிட்ட பரிசு, அம்மா நான் தான்மா ஜேடிவில் நான் உங்கதை பார்ப்பேன், தினம் காலையில் பார்ப்பேன் உங்கது, சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்போம், அவ்வளோதான். கீழே வந்தோடனே 10 ஆஃபீஸர் பாஞ்சிட்டாங்க மேலே. என்ன பேசுறீங்க எந்த தொகுதியில் நிற்கிறேன்னு கேட்டாங்க. நான் உடனே மதுரைன்னு சொன்னேன். அப்படி போயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அந்த ஜெயா டிவியில் பேசுறியான்னு கேட்டேன்னு சொன்னாங்க. இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதாவது உடனே அந்த செய்தி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ரொம்ப நல்லா ரசிப்பாங்க. அதே மாதிரி நீங்க எம்ஜிஆர் கையில ஒரு விருது வாங்கின மாதிரி புகைப்படம் பார்த்திருக்கேன். கருணாநிதி கையில வாங்கியிருக்கீங்க, ஜெயலலிதா கையிலயும், இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் கையிலயும் நல்ல பழக்க வழக்கம்லாம் இருக்குது. எம்ஜிஆர் கையில வாங்கினதப்போ நீங்க ஒரு பேச்சாளர் ஆங்கியா இல்ல கல்லூரி மாணவர்? அது வந்து எப்படின்னா, நான் படிக்கிற காலத்துல எம்ஜிஆர் விருது கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியில நான் முதல் பரிசு வாங்கி எம்ஜிஆர் தான் வரப்போறாருன்னு வச்சிருந்தேன். அது கூட சோகமாக எழுதியிருப்பேன். கடைசி நேரத்தில் உள்ளூர் முனுசாமி கையில் வாங்கினேன், அது அவர் வராமல் போயிட்டாரு. அடுத்து வந்து எங்கள் அப்பாவுக்கான அந்த அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கான விருதில் எம்ஜிஆர் வந்து அந்த எம்ஜிஆர் வரதா இல்லை, ஆனால் அன்னைக்கு வந்துட்டார். எங்கள் அப்பா இறந்ததுனால நான் போய் அதை வாங்க வேண்டியிருந்துச்சு. அப்போதான் எல்லாரும் வயதானவங்க, நான் ஒரு ஆள் சின்ன பையன். அப்போ நான் ஒரு விஷயம் எம்ஜிஆர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, நான் அவர் ஆன்னு பார்த்துக்கிட்டு அப்படி போனேன்ல, ஒரு சுண்டுறாரு. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னாரு. இன்னைக்கு அந்த ஃபோட்டோ சரித்திரமாக நான் நினைக்கிறதுக்கு காரணம் அவருடைய அந்த ஒரு 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 கவன ஈர்ப்பு தான். அதனால தான் நான் இப்போ யார் ஃபோட்டோ எடுக்க சொன்னாலும் நான் நின்று ஃபோட்டோ எடுத்து தான் போவேன். கரெக்ட். இல்லை, அந்த பதட்டத்துலேயும் எம்ஜிஆர் கையில் வாங்க போகிறான்னு போயிட்டீங்க. ஆனால் ஃபோட்டோ எடுத்ததை நீங்கள் கவனிக்கல, அவர் கவனிச்சு எடுக்காமல் போகிறேங்கிறது கவனிச்சுட்டு இருந்து எடுக்க வச்சார். அதான் அது எங்கள் வீட்டில் மாட்டிருக்குன்னு சொல்லவும் தான்ல. அதில் ஒருத்தர் வந்து கேட்டார், இந்த மாதிரி எடுக்க எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டார். யோ அது என்ன கட் அவுட் நினச்சியா, அது வந்து உண்மையிலே போய் வாங்கினியா? இந்த பீச் ஓரத்துலலாம் எடுப்பாங்க அது மாதிரி. அது மாதிரி சிவாஜி அவர்கள் வந்து நம்ம இவர் இப்போ சொன்ன பாருங்க, இப்போ விஎன் சிதம்பரம் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு சிவாஜி வந்திருந்தார். இவர் சொன்னார், நீங்கள் சிவாஜி முன்னாடி பேசுங்கன்னாரு. சரின்னு சொல்லியிருந்தேன். இதே கதை தான் நடந்தது. சிவாஜி வந்து அந்த பேஸ் மேக்கர் வச்சுட்டு வர்றாரு அமெரிக்காவிலேருந்து. தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே பக்கத்து அந்த அவங்கள செட்டிநாட்டில் இங்கேன்னு ஒரு மணவரைன்னா பக்கத்தில் 1000 பேர் உட்கார மண்டபம் மாதிரி இப்படி போனால் போயிடலாம், அங்கனக்குள்ளேயே இருக்குது.
ஒரு 10 நிமிஷம் இவர் பேசணும் அப்படின்னாரு. இவர் போய் சரி, சிதம்பரம் ஐயா. கமலாதத்து வந்து சிவாஜி இப்படி பார்த்து, இது ஒரு தண்டனையா அப்படின்னாரு. ஓ! என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் தான் பேச போறீங்களான்னு. பைக்குள்ள வந்து ஒரு தங்க கடிகாரம், அந்த ஓகே. செயின் போட்டு வட்டமாக இருக்கும், காந்தி கடிகாரம்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அது இப்படி எடுத்து என்கிட்ட காமிச்சார். 10 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது, சரியா? சரின்னு போயிட்டோம். சரி. மேடைக்கு வாங்கினார் அவர். மேடைக்கெல்லாம் வர முடியாது, பேச சொல்லு அப்படின்னு உடனே சரின்ட்டு நான் போய், அவர் என்கிட்ட 10 நிமிஷம் 10 நிமிஷம், சரி அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நான் போய் மைக்க பிடிச்சி, எங்கள் அப்பாட்ட படித்த தமிழை காட்டிலும், எங்கள் வாத்தியார்கள்ட்ட படித்த தமிழை காட்டிலும், உங்கள் சினிமாவில் படித்த தமிழ் தான் என்னை பேச வைக்குதுன்னு ஆரம்பித்தேன். நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டாரு. அப்புறம் பேசலாம், சிவாஜி நடித்த நகைச்சுவை படமாக எடுத்து பேசினேன். எல்லாரும் வழக்கமாக கட்ட பொம்மை, அப்புறம் அந்த பராசக்தி, மனோகரா, அந்த பக்கமே போல. நான் என்ன பண்ணேன்னா, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, சபாஸ் மீனா, இந்த மாதிரியான படமாக எடுத்து 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 அதில் வர்ற ஹியூமராக பேச 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 அவர் வந்து அப்படி சிரிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து ஆளை அடித்து சிரிக்கிறாரு சிவாஜி. ஓகே. அவன் கண்ணீர் விட்டுறான், சிவாஜிட்ட அடி வாங்கிட்டேன், எனக்கு சென்ம ஜாபல்யம் ஆயிடுச்சு அப்படின்னா. இதுக்கு நடுவில் இவர் போய் என்ன பண்ணியிருக்காரு, சிதம்பரம் போய் முடிக்க சொல்லுவோமா, உனக்கு ஞானமே கிடையாதா, எப்படி பேசுகிறான் மனுஷன், இந்நேரம் முடிக்க சொல்லு, சோறு முக்கியமானு அப்பதையும் வயிறாரு இப்பயும் வயிறாரு என்கிட்ட சொல்லுவார். உங்களை கூப்பிட்டு நான் 2 தடவை சிவாஜிட்டு வைவாங்கன்னு மிச்சம்னு வந்து முடித்த பிறகு மேடையில் எனக்கு பொன்னாடை பொத்த வந்தார். நான் சொன்னேன், நாங்கள் தானே உங்களுக்கு பொன்னாடை பொத்தணும், வாத்தியார்கள் தாங்க உலகத்தில். எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் பள்ளிக்கூடம் போகாதவன், பின்னாடி தான் எனக்கு அதெல்லாம் கிடச்சது, அதை சொன்னவங்க வாத்தியார்கள் அப்படின்னு சொல்லி பொன்னாடை போத்தி, எங்கள் வீட்டு கல்யாணங்களில் வந்து பேசுவீங்களான்னு கேட்டார். ஓ! உள்ளே விடுவாங்களா அப்படின்னு. நியாயம் தான் அப்படின்ட்டாரு. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, அவங்க அந்த சிவாஜி சாருடைய கமலா மாமா சொன்னாங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு மாமா வாய் விட்டு சிரிக்கிறத அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அவங்க அன்னைக்கு அவ்வளோ மகிழ்வாக சொன்னாங்க. ஐயா காரில் உங்களை மதுரையில் விட்டுறவான்னாரு. இல்லையா கார் இருக்குன்னு நான் வந்துடுறேன், ஏன்னா அவங்க ஃப்ரீயாக போடணுங்கிறதுனால. அது எனக்கு அது மறக்க முடியாத ஒன்று. ஓகே. நம்ம யாரை ரொம்ப விரும்பி பேசுவோமோ அவங்களோட ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பாங்க. இப்போ கமலஹாசன் மூலமாக விருமாண்டி படத்தில் ஒரு அறிவிப்பாளராக தொகுத்து அந்த காளையை அடக்க வரவங்களெல்லாம் நீங்கள் தான் அப்படி பேசுவீங்க படத்தில். அதுக்கப்புறம் பின்னால் நிறைய உதவி இருக்கீங்க. நடிகராக அப்புறம் தன்னாலேயே நடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு 30-40 படம் நடிச்சிருப்பீங்களாங்கய்யா? 50 படம் வந்துச்சு. 50 படம் வந்துருச்சு. எந்த மாதிரி இதில் செலக்ட் பண்ணிக்கிறீங்க கேரக்டரை? இல்லை, நான் எனக்கு சில பேர் கதை சொல்கிறப்பயே, நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட்டு தண்ணி அடிச்சுட்ருங்க, அப்பா போயிட்டு வா, இது நாளில் அது நான் ஏதாவது ஒரு அப்பாவா, அது இந்த உங்களுக்கு இதய திருடன் எஸ்எம்எஸில் 2லையும் கதாநாயகனுக்கு அப்பாவை நடித்தேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வாரம் அப்பா ஆகிறது நான் தான். அது வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது ஒரு ஃபிட்டாச்சு. நீதிபதியாக நிறைய படம் நடிச்சிருக்கேன். நீதிபதியாக எனக்கு மாறுதலான கேரக்டர் கொடுத்தவர் சமுத்திரக்கனி தான். நிமிர்ந்து நல்ல ரோல், ஒரு வில்லன் ரோல் மாதிரி. ஆமாம், கொஞ்சம் அதில் வேறு பாதி படம் போயிட்டுருக்கு. அண்ணே இப்போ உங்கள் சின்ன வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாப்புல, ஏங்க இப்போ தாங்க பாரதியார் விருது கொடுத்துருக்காங்க, வாங்கிட்டு போகிறாங்க திருப்பி அப்படின்னு. அதில் ஒரு அம்மா வரும், அந்த சின்ன வீடு தெலுங்கு பேசிகிட்டு இருக்கு பாருங்க, நீங்கள் இதே திருடன் பார்த்தீங்களான்னு. அந்த படம் பார்த்தீங்க, அந்த அம்மா பேர் நிமிர்ந்து இல்லை, எனக்கும் அந்த அம்மா பேர் ஞாபகம் இல்லை. அந்த அம்மா வந்து தெலுங்கு பேசுவாங்க. இவர் ஜெயம் ரவி கூட போய் பேசுவார் இந்த இதில். ஓகே. அந்த படம் நிமிர்ந்துல தான் கொஞ்சம் வில்லன் ரோல் அதில். ஆமாம். மற்றபடி சசிகுமார் படம் இவங்கள படத்துலலாம் நமக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாங்க, நம்மளுடைய டயலாக்கு மற்றதுக்கு ஏற்றபடியாக கொடுப்பாங்க. அது மதுரை ஸ்லாங். இந்த முத்தையா படங்களை தொடர்ந்து நீங்கள் இருக்கீங்க. 6 படமும் இருப்பேன் நான். அப்புறம் பெருமை வந்து நயன்தாராவோட அப்பாவும் நீங்கள் பண்ண. ஆமாம். அதை வச்சு நிறைய இடங்கள்ல பேசியிருக்கீங்க. ஆமாம். அது ரஜினி முருகனில் இவருக்கு சிவகார்த்திகேயனுக்கு அப்பா வந்திருக்கீங்க. இல்லை, இப்போ இது வந்து இந்த உங்களோட ட்ராவலில் கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு படத்தில் அப்பா, ஒரு படத்தில் ரஜினி முருகனில் மாமாவை நடிச்சிருப்பேன், மாமனாரா. அப்புறம் இதில் சண்டை கோழி 2ல் வந்து மாமா அப்படின்னு, இது அப்பா அப்படின்னு சொன்னேன் நான். சரி அப்பா அப்படின்ட்டுச்சு. சண்டை கோழி 2 விஷால் படம். ஆமாம், அது நடிச்சிருப்பேன்.
அந்த காலத்துல இருந்து திரைப்படங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கால திரைப்படங்களும் டெக்னிக்கலா நல்லா டெவலப் ஆயிருக்கு. பட் கதை அம்சம், நடிகர்களோட நடிப்பு இதெல்லாம் எப்படி இருக்கீங்க உங்களோட கருத்து? இல்ல, அது நம்ம கருத்துன்னு சொல்ல முடியாது. மாறுதலை வந்து ரசிக்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்போ உங்களுக்கு பிடிக்காது, உங்க பேரனுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச உங்க அப்பாவுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். ஆமா. அதுவும் ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால ரசனை மாறுற போது, காலம் மாறுற போது அதுக்கு ஏத்தபடியான சில விஷயங்கள் வரும். நின்னா நல்ல படம்ங்க. நிக்கலைன்னா சுமார் தான். அவ்வளோதான். இது இப்போ படங்கள் வந்துருந்தீங்க. டிவி சீரியல் பக்கம் எப்படிங்க வந்தீங்க? டிவி சீரியல் வந்து சினிமா மாரியே நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு ஒரு சீரியலுக்கு போயிட்டேன். எதுலன்னு கேட்டிங்கன்னா, சரவண மீனாட்சி. சரி. சரி 6 மணி ஆனோனே விட்டுருவான்னு பார்த்தா 12 மணி நைட்டு. சிலதெல்லாம் விடியற்காலம் 3 மணி. அப்புறம் காலைல 6 மணிக்கு வரணும். அதிக வேலை, குறைச்ச சம்பளம். ஆனா வீட்டுக்குள்ள போயிருவோம் நம்ம. எல்லார் வீட்லயும் இருப்போம். ஆமாமா. கரெக்ட். அதுல பெரிய புகழ் கிடைச்சது. அது இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. சிங்கப்பெண்ணே மாரி எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது வேற எதுவுமே இல்ல. இல்ல. நான் சாப்பாடு இலை எடுக்கிற அந்த பொம்பளை இலை எடுக்காம இப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனந்தி எப்போதானே அப்படின்னு கேட்கும். இலை எடுமா எடுத்து நான் சாப்பிட்டு யாரோ சாப்பிட்ட இலையில உட்கார பண்ண மாதிரி இருக்கான், நீ இப்போ எடு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆமான்னு சொல்லுவேன் நான். அது அந்த அளவுக்கு அது எளிய மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்ததுக்கு அது அதுதான். கண்டிப்பா. ஆனால் கடின உழைப்பு 12 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஐயா, நகைச்சுவையா நீங்க உங்களுக்கு பேசு இதோட உங்களோட எதிர்கால திட்டம் இப்போ பேச்சுலகில் நீங்க உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு கல்லூரியில் படிக்கிற மாணவியரை இதை திறம்பட அவங்க திறமையை வளர்த்துற மாதிரி டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஃபியூச்சர் பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஐயா? இல்லை, அதுக்கெல்லாம் ஸ்பான்சர் வேணுங்க. ஏன்னா நம்மளால் பேசத்தான் முடியுமே தவிர, என்னால் அரங்கத்தை ஏற்பாடு பண்ணவோ, கேமரா கொண்டு வச்சு பண்ணுறது பேச்சு இது பண்ணவோ, அவங்கள வரவழைச்சி ஒரு டீ குடிக்கவோ, அதுக்கெல்லாம் பண்ணுறதுனா யாராவது ஒருத்தர் அதை செஞ்சாங்கன்னா நம்ம தாராளமாக போய் அதை பண்ணி கொடுக்கலாம். நம்ம பண்ண முடியும். ஆனால் நான் என்ன அளவில் பண்ணுறேன். இப்போ என்னுடைய யூடியூப்பில் நான் பெருசாக வருமானம் பார்க்கல. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எதை ரசிக்கிறேனோ, எதை பார்க்குறேனோ, என்ன விஷயம் இருக்கோ, ஒன்றும் இல்லை. என்னுடைய யூடியூப் பார்த்தா குரூப் 1, 2, குரூப் 4 வரைக்கும் எழுதலாம். அந்த செய்தி முழுக்க நான் கொடுக்குறேன். நிறைய கண்டென்ட் இருக்கும். ஆமாம். அதனால எனக்கு அதில் என்னால் செய்ய முடியுதுங்கிற ஒரு நம்பிக்கை. உலக நாடுகள்லாம் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் இவங்க ஆஸ்திரேலியாவில் சொல்லுவாங்க, காலையில் நான் டிரைவ் பண்ணி ஆஃபீஸுக்கு போகிறப்போ 1 மணி நேரம் பை ரோடு உங்கள் இதை கேட்டு போவேன். நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுவேன். திரும்பி வர்றப்ப கேட்டு வருவேன். வீட்டில் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுவேன். எனக்கு இது என்னுடைய பெரிய ஒரு கவலை தீர்க்கும் மருந்து நீங்கள் தான். எங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு சொல்கிறாங்கன்னா இது போதும்னு நான் நினைப்பேன். எங்கேயோ யாரையோ ஒருத்தரை மகிழ்ச்சிப்படுத்துறதுல முகம் தெரியாதவங்களா இருந்தாலும் கூட அது ஒரு சந்தோஷமா இருக்காது. அதுக்கு நேரடியான வருமானம் எனக்கு வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி தொடர்ந்து ஆரம்ப கட்டங்கள் சோழ வந்தாலேருந்து இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்து படிப்பு, தொடர்ந்து சினிமா பார்க்கறது, இதை இந்த ஒரு பிஸியான ஷெட்யூல்லையும் தொடர்ந்து இன்னும் அதை கடைபிடிக்கிறீங்களே? ஆமா ஆமா. எந்த படமும் முத நாளே போயிடுவேன். தேட்டரில் தான் போய் பார்ப்பேன். தேட்டரில் தான் பார்ப்பேன். அதே மாதிரி தீபாவளிக்கு வீட்டில் எல்லாரோடையும் போய் படம் பார்ப்போம். பேரன் பேத்தி நானா போனேன், மனைவியோட போனேன், மகளோட பேரன் பேத்தி வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அது குலத்தொழில் மாதிரி ஆக்கி விட்டேன். அது அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிச்சுன்னா வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருங்க. அது வேணும். ஓகே. ரெண்டாவது யாராவது வந்து எனக்கு கதை சொல்லிடக்கூடாது, நான் தான் சொல்லணும். சொல்லிடுவான். நான் ஒருபோதும் வியூவில் சொல்ல மாட்டேன். நான் வந்து பொதுவாக தான் சொல்லுவேன். சிறப்புகளை தான் சொல்லுவேன். ஆமாம், சிறப்புகள் இல்லை. இது நல்ல படமாக இருந்தால் சொல்லுவேன், இல்லைன்னா விட்டுருவேன். அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திரைப்படத்துறையில என் படத்துக்கு ஏதாவது நீங்க சொல்லுங்க, ப்ரமோஷன் அந்த மாதிரிலாம் யாரும் கேட்கறது இல்லை. உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் நான் சொல்லி யாரும் பார்க்க போறதும் இல்லை. ஆனா நல்ல விஷயத்தை சொல்ற போது பாராட்டுவாங்க. ஆனா நீங்க தமிழை தாண்டி மஞ்சமல் பாய்ஸ் சொல்லிருக்கீங்க. இப்ப லோக்கான்னு ஒரு படம், மலையாள படம் முந்தானேத்த வந்ததுங்க. படமே வந்து ரீசெண்டா வந்தது. அந்த படத்தை கூட போயிட்டு நானு. ஓகே ஓகே. யாரு உங்களுக்கு இந்த படம் நல்லா இருக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு யாராவது யோசனை சொல்லுவாங்க? நான் தினம் 3 பேப்பர் குறையாம படிப்பேன். பக்கத்துல இருந்து 1ஆம் பக்கத்துல இருந்து 10ஆம் பக்கம் வரைக்கும் படிச்சு தான் விடுவேன். அதில் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த இது விடாமல் பார்ப்பேன். எனக்கு தேவையான செய்தி வர்றப்ப பார்ப்பேன்.
அது மூலமாக நான் தெரிஞ்சு வச்சுக்கிருவேன். ஓகே, ஓகே, ஓகே. ஐயா, நீங்க பேச்சுலகில நிறைய நீண்ட காலம் பயணம் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பேச்சுலகிலேயே இருக்கிற உங்க நண்பர்களோ, இப்ப நீங்க ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தர் பேசுறாங்க. இப்ப நகைச்சுவைக்கு நீங்க இருக்கீங்க. அந்த மாரி உங்களோட தொடர்புகள்ல இருக்கவங்கள, அந்த மாரிலாம் சந்திச்சுக்குவீங்களா? பேசிக்குவீங்களா? உங்க நட்பெல்லாம் எப்படிங்க இருக்கு? இல்லை, இது வந்து நம்ம டீமில் வர்றவங்க இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தா ஹலோன்னு சொல்லிக்கிறோம். வேற ஒன்றும் பெரிய தொடர்புகள் இல்லை. இதுக்கு ஒரு பேச்சாளர்களுக்கான கூட்டமைப்பெல்லாம் கிடையாது. ஓகே, ஓகே. போட்டி உலகங்க. அதனால இது ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால வாசிப்பு, வாசிச்சத சொல்றதுக்கான களம், இடம் அப்படிங்கிறது போதும். ஓகே. ஆனா ஒரு கவலை இருக்கு. ம். என்னன்னா, இப்ப சமீபத்தில பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல போய் பேசுறப்ப, இதே விஷயத்த இறையன்பு சொன்னாரு. ஓ! என்ன அப்படின்னா, கவிதை புரியல, ஜோக்கு புரியல. அவங்கள என்ன செய்றதுன்னே தெரியல. அவங்கள்ட்ட நாங்க பேசிட்டு வர்றோம். இப்படித்தான் இருக்கு. அதாவது நல்ல ரசனை உள்ள ஒரு ரசிகன நாங்க பார்க்க முடியல. முடியல. அது எப்பவாவது தான் எங்களுக்கு கிடைக்கிறாங்க. அது ஒரு கடினமா தான் இருக்குது. இருக்கு. ஆமா. இப்ப கூட அவரு சேகரன் இதுக்கு மெட்ராஸ்க்கு ஹியூமர் கிளப் கூப்பிட்டப்ப நான் சொன்னேன். "இனி என்னங்க நாங்க ஜோக் சொல்ல போறோம்? நாங்க சொல்றதுக்கு முதல்லயே 50 தடவ போட்டு வாங்கன்னு வாங்கிர்றாங்க. அதுல அவங்க சிரிக்கவே இடமில்லாம இருக்கு. இனிமே நம்ம வேற ஏதாவது செஞ்சு தான் அவங்கள பார்க்கணுமே தவிர, 2 நிமிஷத்துக்கு ஒருக்கெல்லாம் சிரிக்க வைக்க முடியாதுங்கன்னு" சொல்லிட்டேன் நான். ஐயா, பட்டிமன்றங்கள்ல நீங்க தொடர்ந்து பயணம் பண்றீங்க. நீங்க வருகை புரிஞ்சப்ப பட்டிமன்றம் இருந்த இடமும், இப்ப பட்டிமன்றத்தோட இருக்கிற இடமும் எப்படி அதுல வேறுபாடு இல்ல பார்க்குறீங்க? நெறைய மாற்றம் இருக்குங்க. அன்னைக்கு வந்து ஒரு சீரியஸா இலக்கியம், புராணம் இருந்துச்சு. அப்புறம் குடும்பம் இருந்துச்சு. இப்ப எல்லா தலைப்பும் இருக்கு. இப்ப நானே சமீபத்தில கல்யாண மாலைக்கு ஒரு இது பண்ணி குடுத்தேன். ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரமா? சாவுமா? ஒரு தலைப்பு, புது தலைப்பு. நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஏத்த மாரி போட்டுக்கிறது. அதே மாரி புத்தக திருவிழான்னா அதுக்கு ஒரு தலைப்பு வச்சிருப்போம். கல்யாண வீடுனா அதுக்கு ஒரு தலைப்பு வச்சிருப்போம். இந்த மாரி நான் சில எல்லை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள தான் போவேன். இப்போ ஐயா, நீங்க மறக்க முடியாத தமிழ் நடிகர்ல காமெடியில நீங்க தி பெஸ்ட் பார்த்ததிலே சிறப்பு இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் குடுத்தேன். யாரையெல்லாம் சொல்லுவீங்கய்யா? இல்ல ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்க. திறமை இருக்கு. ஒருத்தர் மாரி ஒருத்தர்லாம் இல்ல. என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு மாதிரினா, ஏ. கருணாநிதி ஒரு மாரி, காக்கா ராதாகிருஷ்ணன் ஒரு மாரி, தங்கவேலு ஒரு மாதிரி. எல்லாரும் இல்லாத ஒரு மாதிரி சந்திரபாபு. சந்திரபாபு. அதே போல விவேக், அ கவுண்டமணி செந்தில் அவங்கள தாண்டி ஒண்ணுலாம் வரவே முடியாது. முடியாது. அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூரி உள்பட அ வெ ம விவேக் எல்லாருமே சொல்லலாம். அவரவர்கள் துறையில அவர்கள் சாதிச்சாங்க. என்ன நிலையான விஷயத்த திருப்பி சொல்ல முடியல. அத இப்ப கிரேஸி மோகன் ஜோக்க சொல்லி சிரிப்போம்ல, அப்படி சிரிக்க முடியல. சிரிக்க முடியல. அந்த மாரி தான். இப்போ ஊட்டி வரை உறவுல ம். டாக்டர் சந்திக்கிற ஒரு நோயாளி தான். ஆமா, ஆமா, ஆமா. எத்தனையோ தடவை எல்லாரும் பார்த்துருக்கோம். ம். ஆனா நீங்க அந்த விஷயத்த எவ்வளவு போற போக்குல அப்படி சொல்ற விஷயத்த ம். நல்ல ரீச் கிடைக்குதுங்க. அதான். இப்ப எத்தனையோ படங்கள்ல காதலிக்க நேரம் இல்லையோ, ஆமா, எத்தனையோ படங்கள் இருக்கு. ஆனா சில முக்கிய காட்சிகள்லாம் வந்து அவங்களே மறந்திருப்பாங்க. ம். அந்த மார நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்ல அது உள்வாங்காம ஜோக் சொல்லக்கூடாது. சொல்ல முடியாது. அதுதான் அதுல முக்கியமானது. ஓகே. ஐயா, உங்க குடும்பத்த பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆ அதிகமா வேண்டியதில்ல. ஆ துணைவியார் அமுதா சம்பந்தன். திருமணத்துக்கு பிறகு அ அ ஒரு பையன், ஒரு பொண்ணு. அவங்களாம் ஸ்கூலுக்கு போற பிறகு நான் படிக்கிறேன்னாங்க. அவங்கள படிக்க வச்சு தமிழ்ல எம்.ஏ, எம்.ஃபில், பிஎட் இது பண்ணாங்க. வைரமுத்து கதையில ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்காங்க. முனைவர். வேலைக்கு போகல அவங்க. அதேபோல பொண்ணு வந்து அர்ச்சனா. அர்ச்சனா அவங்க அ பிஇ முடிச்ச பிறகு திருமணமாச்சு. அவங்க கார்த்திகேயன் மருமகன். ஆ அப்புறம் பையன் பிறந்த பிறகு அவரு லோகவர்மன். இப்போ +2 படிக்கிறாரு. ஓ! அவங்க ஜேபிஆர் காலேஜில லெக்சரரா இருந்தாங்க. அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு பிறகு அவங்க வேலைக்கு போகல. ஒரு பேரன், ஒரு பேத்தி. அவங்க மகள் வழியில. அதேபோல பையன் என்ஜினியரிங் முடிச்சுட்டு லண்டன்ல போய் அனிமேஷன் படிச்சாரு. அப்புறம் கனடா போனாரு. கேரளால போய் வேலை பார்த்துட்டு அவர் திருமணம் ஆச்சு. அவருக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையன் 1ஆம் கிளாஸ் போறான். பொண்ணு கிண்டர் கார்டன் போறாங்க. அவங்க 2 பேரும் பெங்களூர்ல இருக்காங்க. மருமகள் வந்து ஹெச்ஆரா இருந்தவங்க அவங்க ஓ! ஐடி ஃபீல்டுல. இவரு வந்து அ அனிமேஷன் ஃபீல்டு. இப்ப இவங்க மகன், மகள், மருமகள் 3 பேரும் சேர்ந்தா என்னுடைய யூடியூப்ப பார்த்துக்கிறாங்க. ஓ! இயல். ஆமா. இயல் இதில வந்து மகன் தான் சிஓஓ. அவங்க வந்து ஹெச்ஆர்.
என் பொண்ணு வந்து அதில் என்னுடைய மற்ற இதெல்லாமே ஒருங்கிணைக்கிறது அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஓகே, ஓகே. ஆனாலும் இங்க இப்ப தொடர் பயணம், சினிமா, டிவி சீரியல், பட்டிமன்றம், அப்புறம் நெடும் பயணம். வெளிநாடும் அப்பப்போ போறீங்க. இந்த ஒரு கல்லூரி காலம் முடிஞ்சும் இவ்வளவு வருடத்துலயும் தொடர்ந்து பயணம் வைக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்த்துலயும் அலுப்பாவோ, இது பண்ணணுமாங்கிற அந்த நினைப்பு ஏதாவது உங்களுக்கு வந்திருக்காங்கய்யா? இது வரைக்கும் நல்லா வராமல் இருக்கணும். இன்னும் நெடுநாள் ஆமாம் நீங்க ஆமாம் பயணம் பண்ணணும், நிறைய ஆமாம், மேடைகள் நிச்சயமா பேசணும். நிச்சயமாக. அதெல்லாம் இல்ல, எங்களை இல்ல, மாதிரி வேலைகள் நிறைய இருக்குங்க. நம்ம அந்த சாதிச்சதுன்னு பெருசு இல்லை, நிறைய வேலைகள் இருக்கு. அந்த ஓகே. வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்யணும் போல இருக்குது. செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். கண்டிப்பாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஆரம்பத்துல சொன்னீங்க, நகைச்சுவை மன்றத்துல நிறைய பகுதியில ஆரம்பிச்சேன்னு. இன்னும் நிறைய நிறைய நீங்க சொன்ன மாதிரி சிரிப்புன்னு ஒரு இதெல்லாம் நடத்துனேன் நான். ஓ ஓ சிரிப்புன்னு பத்திரிக்கையே. பத்திரிகை இதுக்காக, சரி சரி. ஹியூமர் கிளப்புக்காக. ஓகே ஓகே. அதான் ஸ்பான்சர் வாங்க அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் கண்டென்ட் நான் கொடுப்பேன், அதை அச்சடித்து கொடுத்து இது பண்ணி கொடுக்குறது. அது நாங்கள் வச்சு அது 5 ரூபான்னு சொன்னோம் ஒரு இதழ். இதழ். முதல்ல சும்மா கொடுத்தோம், 5 வாங்கிட்டு போயிட்டாங்க ஒவ்வொருத்தனும். அப்புறம் 5 ரூபா சொன்னோம். அப்புறம் அதில் 1 வாங்கினா 1 ஃப்ரீங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் நிப்பாட்டிட்டோம். இப்போ சிரிப்பு வருது இல்லையான்னு கேட்டான். அது நான் சொன்னேன், எப்போவாது தான் சிரிப்பு வரும், சிரிப்பு எப்போ வராது, அதனால இப்போதைக்கு காசு இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்லி. ஓகே. அது என்னன்னா நம்ம சிரிப்பு காணா போயிரும் போல் இருக்கு அதில் சில. இதுக்கு மெனக்கெடுறது. அதான் அதனால இன்னும் வந்து தொடர்ந்து எங்களை சிரிக்க வைக்கணுங்க. நிறைய நல்லா ஊர்கள்ல நல்லா நல்லா. நகைச்சுவை மன்றத்தை தொடங்கணும். ஆமா. ஏன்னா ஒரு நகைச்சுவை மன்றம் ஒரு ஊர்ல நீங்க சொன்னீங்க ஹாஸ்பிட்டல், ம். கோவில் என்ன நல்லா பண்ணுதோ அதை விட நகைச்சுவை மன்றம் இருந்தா இன்னும் சிறப்புங்கிற சொன்னீங்க. நிச்சயமா அது தொடர்ந்து நிச்சயமா. பண்ணணும். ஆமா. இவ்வளவு நேரம் எங்களுக்கு உங்க ம். நேரத்தை ஒதுக்கி நல்லா எங்கள் கேள்விகள்லாம் அருமையான பதில் சொன்னதுக்கு எங்க நெஞ்சார்ந்த ரொம்ப நன்றிகள். மகிழ்ச்சிங்க. நன்றி. கோவை நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் சத்யநாராயணா தனபால் அவர்கள், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக தனபால் அவர்கள், நாங்கள் முதல்ல சந்திக்காமலே கூட ஃபோனில் தான் பேசியிருக்கோம். சந்தித்த போது அவர் வந்து எங்களை வரவேற்று எங்களை குடும்பத்தோடு அந்த நிகழ்ச்சியை அன்னைக்கு பண்ணி கொடுத்து மிகச்சிறப்பாக நடத்தினார். அதுபோல் இந்த யூடியூப் மூலமாக நல்ல சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை செய்யணும்னு உங்களுக்கு என்னுடைய பாராட்ட சொல்லிவிட்டு, கோவை நகைச்சுவை சங்கத்தை சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்களையும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. இதுவரை பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் ஐயா நம்மளோட எல்லா விதமான கேள்விகளுக்கும் நல்ல சுவையான சுவாரஸ்யமான பதிலாம் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம கோவைக்கு வர்ற நிகழ்ச்சிக்கு வர்ற பிரபலங்களோட பேச்சாளர்களோட இன்டர்வியூலாம் தொடர்ந்து வரப்போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோவை நகைச்சுவை சங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை அங்கே பதிவிடுங்க, இந்த லிங்கை அமுத்துங்க. நன்றி.